ஓகே, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பிரைஸ் லார்ட் டிவான். இன்றைக்கி நோட்ஸ் போட்டுருந்தேன், கீபோர்ட் நோட்ஸாக. அப்போ டெய்லி நோட்ஸ் கேட்குறாங்களே, நாட்டுக்குட்டியான ஒரு சாங் நோட்ஸ் போட்டேன். அப்போது போட்டும் பொழுது இந்த பாடல் திரும்ப என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு கூட ஒரு ப்ரேயருக்கு போகிறேன், அங்கே பாடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆண்டவர் நமக்காக செஞ்ச இல்லை, அவர் சிலுவையில் ஏழ்மையானார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அதனால தான் நமக்கு விடுதலை நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் அதனால நமக்கு விடுதலை தேர்ந்தெடுக்கிறார். அதனால தான் நான் இன்னைக்கு முன்னாடி நான் கீபோர்ட் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கல நான் அப்படி ஒரு டீச்சராகவோ, இப்படி அனைவருக்கு பிரயோஜனமாக செய்கிற ஒரு ஊழியனாகவோ ஆவேன் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. அதற்கு உண்டான குவாலிட்டிஸ் எதுவும் இல்லை, அதற்கு உண்டான அறிகுறி ஒன்றுமே இல்லை. திக்குவாயாக இருந்தது, எஜுகேஷன் ஒன்றுமே எல்லாம் இருந்தது, ஒன்றும் மண்டையில் ஏறல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண போறியோ, கஷ்டப்பட போகிறப்பா. நானும் ஆமாங்க, எனக்கே தெரியுமே நம்ம தான் எப்படி, நம்மளுடைய நாலேஜ் என்ன, நம்முடைய எஜுகேஷன் என்ன, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறோம், நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஞானமாக ஏதாவது யோசிக்கிறோமோ, ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி தான் போயிடுமோ, நமக்கே தெரியுதில்ல, நம்மளை பற்றி அடுத்தவங்க சொல்கிறது இல்லையோ, நமக்கே தெரியும். ஸோ அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் வேறு தீர்மானம் வச்சுருந்தார். அவர் ரசித்தார், அவர் அழைத்தார். இவ்வளோ விஷயங்கள்லாம் நமக்கு நடத்தி சொல்லிக் கொடுத்து கிஃப்ட் கொடுத்தார். டேலண்ட்டாக இந்த கீபோர்டு வாசிக்கிறது, நான் பாட்டு பாடுறது, இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறது, நோட்ஸ் எடிட் பண்ணுறது, எல்லாமே தேவன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. அதை நான் ஒரு நாள் மறக்க முடியாது. நான் எங்கேயும் போய் அப்படியே உட்காந்து காத்துக்கிட்டு என்னுடைய சுய பலத்தினால் எதையும் நான் செய்யலை, செஞ்சுருக்கவும் முடியாது. அப்படி சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன், வந்ததும் இல்லை. அப்போது நிறைய பேர் சின்னதில் இருக்கிறப்போ, நீ எதுக்குமே லைக் இல்லை, பியூனுக்கு தான் லைக்கு, கிளாஸ் லாஸ்ட்டாக தான் வருவேன், 7th 8th 9th 10th எல்லாத்தையும் லாஸ்ட் தான். ஆனால் 10th 12th ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். 10th 237 மார்க்கு, 12th 565 மார்க்கு. எங்கே ஆண்டவர் ஃபெயிலாக உள்ள ஏதோ ஒரு கிருபையில் பாஸ் பண்ணி விட்டார். ஆனால் ரொம்ப லாஸ்ட்டு தான். அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி இருக்கிற, ஒரு நாள் திட்டுறப்பெல்லாம், ரொம்ப புவராக இருக்கிறப்போ திட்டுறப்பெல்லாம் வீட்டிலோட திட்டுவாங்க, நீ பார் அந்த பையன் மூத்தெடுத்து வாங்கி கூடின்னு. நம்ம என்ன பண்ணுறது, நிலமை அப்படி தான் இருக்குது, திட்டுறாங்க படிக்கலண்ணா அப்படின்ட்டு. உண்மை தானே, நிலமை அப்படி தானே இருக்குது, நமக்கு தான் ஒன்று வண்டியில் ஏற மாட்டேங்குதே, நம்ம ஏற்ற மாட்டேன்னு நான் சொல்கிறோம். அப்படின்ற மாதிரி தான் போச்சு. எல்லாருமே வேற மாதிரி நினச்சாங்க. இன்றைக்கி நான் இருக்கிறத யாருமே கெஸ் பண்ணல. எங்கள் அம்மா கூட கெஸ் பண்ணலைங்க. பொதுவாக யூஸ்வலாக அம்மாக்கள் அவன் பையன் அப்படி ஆக மாட்டான்னு தெரிஞ்சாலும் அவரும் ஆயிடுவாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்வாங்கள்ல, ஒரு ஆசையில் வேற பெத்த பிள்ளையாச்சே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா கூட அப்படி எதுவும் நம்பலை. என்ன பண்ண போகிறானோ, ஐயோ இப்படி இருக்கிறானே, தத்தியாக இருக்கிறானே, ஒன்றும் மண்டல ஏற மாட்டேதே, ஒரு டேலண்ட்டில் ஒன்றும் இல்லையே, ஐயோ என்ன பண்ண போகிறான், ஐயோ அச்சா போச்சு, அப்படி தான் பயந்தாங்க. அப்பா அண்ணன் சித்தப்பா சித்தி யாருமே சரி. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவர் தாங்க அவனுக்கு பண்ணார், கர்த்தர் தாங்க அவன் பண்ணார், ஆண்டவர் தாங்க ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறாரு, எடுத்துருக்கிறார், கீழே தந்திருக்கான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது என்னைய இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச், அதாவது இப்போ ஆண்டவர் அவர் உருவாக்குன ஒரு பாத்திரம், இன்னும் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு பாத்திரம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கிஃப்டாக கொடுத்து என்னையை மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சின்னதுலேருந்தே என்னையை பார்த்தவங்க, அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு 3வது 4வது அப்படிலேருந்தே என்னையை பார்த்தவங்கலாம் இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சில பேர் பார்ப்பாங்களே, 20 வருஷம் கழித்து பார்க்குறவங்களாம் பார்க்குறப்போ, பாஸ்டரா நீயா, எப்படா நானே வந்தேன் பாஸ்டர் ஆகணுன்ற ஒரு குறிக்கோளில் இருந்து கஷ்டப்பட்டு நான் பைபிள் காலேஜ் சென்டர் படித்தேன். அவரும் என் வேலையை செய்தியான்னு அழைச்சாரு, வந்தோம். அப்போ கூட நான் ஊழியம் செய்ய போகிறேன் எனக்கு தெரியாதுங்க. அப்போ நான் சர்ச்சை கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சது அதுதான், நமக்கு இந்த பாடுறது வராது, படிக்கிறது வராது, பிரசங்கங்களும் சுத்தம் திக்குவாய், ஆமாம் அப்படி தான் திக்குவேன், ரொம்ப திக்குவேன். அப்போ அதெல்லாம் சுத்தப்படாது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை தான், இந்த வேலைக்கு தான் அழைச்சிருப்பார், இதுவும் ஊழியம் தானே, எது சர்ச்சில் ஆண்டவருக்கே எது செஞ்சாலும் ஊழியம் தானே, எடுத்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சது நமக்கு அதுதான் சுத்தப்படும்.
அதனால் அப்படி தான் அழைச்சாருன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கும்போது தான் தெரியும், இந்த கிஃப்ட் எது கொடுத்தாரு, இன்னும் இந்த கிஃப்ட்லாம் நம்ம கொடுக்குறாரு, நமக்கு அதெல்லாம் வராது அப்படின்றது போல் யோசிச்சு, அப்போது என்ன கேட்போம், ஊழியக்காரா பாஸ்டரா நீயா எப்படி கஷ்டப்பட்டு ஆகிட்ட போல இருக்கே, போயா நீ வேற, நம்ம இருக்க கஷ்டப்பட்டா அவர் அழைச்சாரு, கிஃப்ட் கொடுத்தாரு, செய்கிறோம். ஸோ இந்த பாட்டு அதை எப்படி செஞ்சா ஆண்டவர், அந்த அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் நம்ம தான் என்ன சொல்கிறேன், நம்ம தான் அடிக்கப்படணும், நம்ம தான் மறிக்கணும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த ஆதாமின் மூலமாக அந்த பாவம் ஒரு மனுஷனால் வந்தது. இயேசு அந்த சிலுவையில் அதை நமக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை பிள்ளையாக மாற்றுறாரு. பிள்ளையாக மாற்றுறது மாத்திரம் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்தில் பேதுரு, பவுல் இவங்க லிஸ்ட்டில் ஏன் லிஸ்ட்டு ஏன் பேர் வரும். எனக்கு அது பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, பேர் இருக்கும்ல, இது மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்கள் லிஸ்ட்டு போடுற வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து அப்புறம் அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்டு போடுறாங்க. என் பேர் 500 1000 2000 கடைசியோ அந்த லிஸ்ட்டில் என் பேர் வரும். ஸோ அது எப்படி ஆண்டவர் நமக்கு ரத்த சிந்தனால தான். அவர் ஏழ்மையானது, அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஸோ அதுதான் நம்மளை மாற்றிருக்கு, நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதனால் அந்த அவருடைய சிலுவை மரணத்தை மட்டும் நம்ம மறக்கவே முடியாது. ரெக்கார்ட் பண்ணுறேன், தேங்க்யூ, நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். மறக்க முடியாது. தினந்தோறும் நம்ம நினைவு கூறுற ஒரு விஷயம், தினந்தோறும் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்தவனா ஒரு கிறிஸ்தவலா நம்ம டெய்லி நினைவு கூறுறதுனா என்னங்க பண்ணணும் அப்படின்னா சிலுவை தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அது எவ்வளோ முக்கியம் நம்மளால் இது பண்ண முடியாது. இயேசு அநேகரை உயிரோடு எழுப்பினார். லாசரை உயிரோடு எழுப்பினார். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். ஸோ நான் அந்த யவீரு மகளை உயிரோடு எழுப்பினார். அப்போலாம் கூட, எப்பா இதை மறந்துடாதீங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா, பயங்கரமான அற்புதம், உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் சொல்லலை. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போச்சார். கடல் மேலே நடந்தார். பேதுரு, இப்போ நீ மறந்துடாத பேதுரு, கடல் மேலே நடந்திருக்கேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சொல்லலை, நினைவு கூறுங்கன்னு சொல்லலை. ஆனால் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவங்க மிலிட்டரியில் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவரை நினைவு கூறும்படி சொன்னது ஒன்றே ஒன்று தான், அவருடைய பாடு மரணம். இன்றைக்கி அநேக நேரம் சபையில் கூட நம்ம அதை ஒரு சடங்காக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மத சடங்கு போல் அது ரொம்ப பயபக்தியாக அப்படியே இருக்கிறது. இவங்களாம் எடுக்கக்கூடாது, இவங்களாம் எடுக்கணும். அநேக தியாலஜி அதில் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். அவர் எனக்காக மரித்தார், நினைவு கூறுறதுக்கு இதை செய்யுங்கப்பா. அதனால அவங்க அதை அனுதினமும் அப்பம் போயிட்டாங்க, டெய்லி நினைவு கூர்ந்தாங்க. அந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். உண்மையாக அதுதான். இப்போ நம்மளே ரட்சிக்கப்பட்டனால அது தெரியும். ஆனால் வசனம் சொல்ல, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. 100க்கு 100 உண்மை. நம்மளே ஆண்டவர் அறியாமல் இருக்கும் பொழுது, என்னங்க கடவுள் வந்தாரா, சிலுவையில் ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஆணி அடித்தாங்களாம், என்னங்க தோற்று போன கதையை சொல்லிட்டு ஜெயிச்சாருங்கிறீங்க. கடவுள் எதுக்கு கஷ்டப்படணும், இப்படி கஷ்டப்படணுமா, இப்படி பாடுபடணுமா? அவர் மூச்சில் எச்சு துப்புனாங்க, காரி உமிழ்ந்தாங்க, முள்முடி வச்சு நசுக்கி ரத்த சிந்தி அவமானப்படுத்தி, என்னங்க நீங்கள் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு இந்து போதகர் கூட பேசும்பொழுது அப்படியே கேட்குறாங்க, அது முன்னாடியே வந்த வீடியோ தான். கிறிஸ்தவங்களை பற்றி ஏதோ ஒரு கேட்குறப்போ சொல்கிறார், எங்கே போங்க, அந்த ஆளே சிலுவையில் இருந்துட்டு பிதாவேன்ட்டு போனார், அவரே யார் காப்பாற்றிக்க முடியல. இதே போல் அப்பயும் என்ன செஞ்சாங்க இல்லையா இப்போ பரிசேயர்கள்லாம், இவனையே காப்பாற்றிக்க முடியல, இவர் நம்மளே காப்பாற்ற போகிறாரா? எங்கள் இயேசு சிலுவையில் செத்து போயிட்டாருங்க, அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியல, உங்களை எப்படி காப்பாற்றுவார்? மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும், யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு தெரியும், அதுதான்ப்பா முக்கியம், அதுதான் தேவ பலன், அதுதான் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் அதுதான் பலன். பாடு உபத்திரம் வரும்போது அதுதான் பலன். என்ன பலன்? அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இவ்வளோ அவர் செஞ்சுருக்கார். அதை விட நம்ம பெரிய பாடுபட்டுற போகிறோமா? சான்ஸே இல்லை. இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறக்கிறதே பெரிய கஷ்டங்க.
நம்ம மண்ணிலேருந்து உண்டானவங்க இல்லை, நம்ம மண்ணிலேருந்து உண்டானவங்க பெரிய மகிமையெல்லாம் இருந்தோம், அப்படி இருந்தோம், தூதனை போல இருந்தோம், அப்படிலாம் நம்ம இல்லை. நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து நமக்கே தெரியாது. நம்ம இந்த பூமியிலேருந்து உண்டானவங்க. ஆனால் நமக்கே இந்த மாம்சத்தில் சில விஷயங்கள் ஐய அப்படின்னு அருவருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பூமியிலேருந்து உண்டான நமக்கே இந்த சரீரத்தில் ஐய அப்படின்றது போல நடாத சரீரம். ஆனால் மகிமையுள்ள தேவன் அவர் இந்த சரீரத்தில் மனுஷனாக பிறந்த, அதாவது அடிமையின் ரூபம் எடுத்து அந்த சரீரத்தில் பிறந்ததே ரொம்ப அந்த லைஃபே முதல்ல இட்ஸ் நாட் நம்மளால் திங்க் பண்ண முடியாது. சர்வ மகிமை பொருந்தினவர் மாம்சத்தில் பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். நடந்து முட்டி வலி, அது இது, சாப்பிட்றல தூங்குறல களைப்பு. ஈசு களைப்பாக இருந்தார். இதெல்லாம் அப்படியே அதுவே பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஒரு பாடப்படுறார். ஒரு 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 மார்க்லேயோ யோவானான்னு தெரில, சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கும். அப்போது என்ன வசனம்னா, இயேசு சிலுவையில் அரைஞ்சு அவர் மறிச்சிருவார். அப்போது அவங்க போய் சொல்லுவாங்க, பிளாத்துட்ட சொல்லுவாங்க, இது போல் இயேசு மறிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ பிளாத்து ஒரு கேள்வி கேட்பார், அவர் இத்தனை சீக்கிரம் மறிச்சிட்டாரா? இத்தனை சீக்கிரம் மறிச்சிட்டாரா? இயேசுவோடு கூட பக்கத்தில் 2 கள்ளர்கள் அறியப்பட்டாங்க. ஆனால் இயேசு தான் முதல்ல இறந்தார். பிளாத்துவின் கேள்வி நமக்கு ஒரு கேள்வி. அதில் ஏன் பிளாத்து இப்படி கேட்குறாரு? இவ்வளோ சீக்கிரம் மறிச்சிட்டாரா? ஏன் அப்படி ஒரு பிளாத்து கேள்வி கேட்குறாரு? ஏன்னா சிலுவையில் அப்படி அரைஞ்சாங்கன்னா அவங்க டைம் இருக்கும், இவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க உயிர் போகும் அப்படின்னு. ரொம்ப ஏர்லியாக இயேசு இறந்துட்டார். என்ன காரணம்? அவ்வளோ சரீரத்தில் பாடுபட்டிருந்தார், அவ்வளோ டார்ச்சர் ஃபிசிக்கலி. அதனால தான் அவர் சீக்கிரம் இருந்தார். ஆனால் அவ்வளோ பாடு, அவ்வளோ வாரநாள் அடிபட்டு, அவ்வளோ ஏளனம், தலையில் முள்முடி, எல்லோரும் ஏளனம் பண்ணுறாங்க. தாகமாக இருக்குது, பசிக்குது, 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறாரு. ஒரு நாள் ஃபுல்லாக அலக்கழிக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறாங்க, ஒன்றுமே கொடுக்காம. அங்கே ஒரு வசனம் இருக்கும், அவர் கைது பண்ணி கொண்டு வந்தோடனே போர் சேவகர் கூட்டம் முழுவதும் அங்கே வந்தாங்கன்னு இருக்கும். இயேசு உபத்திரப்படுத்தினது ஒருத்தர் 2 பேர் இல்லை, போர் சேவகர் கூட்டம் முழுவதும். நான் வசனம் எடுத்து நான் ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் பாருங்கள். அதை படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரோமர்கள் டார்ச்சர் எக்ஸ்பர்ட்னுவாங்க. இதை போல் அடித்து உதச்சி துன்புறுத்துறதுல கை தேர்ந்தவர்கள், கொடூரமானவங்க. ஒருத்தர் 2 பேர் இருந்தாலுமே இங்கே வசனம் சொல்லுது, இங்கே இவர் கைது பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே, இப்போ எப்படி, இப்போ கோர்ட்டு இல்லை முக்கியமான இடத்துல தலைமைச் செயலகன்றேன் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற இடத்துலலாம் நிறைய போலீஸ் இருப்பாங்க. அதே போல் அங்கே பிளாத்து இருக்கிற ராஜாவாக இருக்கிறனால சுற்றி நிறையா போர் வீரர்கள் இருப்பாங்க, இது முக்கியமான இடங்கிறனால. அப்போ இவர் வந்துட்டார், இவர் கைது பண்ணியிருக்காங்க தெரிஞ்சோடனே இவர் துன்புறுத்ததுக்காக போர்ச்சவர் கூட்டம் முழுவதும் அங்கே வந்தாங்கன்ற வசனம். அப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் ஒரு அடி அடிச்சுட்டு ஒருத்தர் சும்மா துப்பிட்டு அப்படி போல, அவ்வளோ சரீரத்தில் வேதனை. அந்த வேதனையில் பக்கத்தில் ஒரு கல்லை சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினச்சிக்கோங்கன்னு தான் சொன்னான். நான் மறந்துன வீடியோ நிறைச்சியும் கூட வச்சுக்கோங்க, பரவாயில்லத்துக்கு கொண்டு போங்க அல்லோன்னு சொல்கிறான். நீங்கள் வரும்பொழுது அவன் விசுவாசிக்க என்ன விசுவாசிக்கிறான், மறுபடியும் ஒரு வருவார். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசி சொல்கிறான், நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீங்கள் திரும்ப வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினச்சி ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா அவன் கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா அவன் பாவம் செஞ்சு தண்டிக்கப்பட்டிருக்கிறான். இயேசு எந்த நிலைமையில் இருக்கிறாரு? அவ்வளோ கொடிய வேதனை, அவ்வளோ சரீரத்தில் வேதனை. நம்மள தான் என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு இப்படி இருக்கிறப்போ யாரை மட்டும் உதவி கேட்டால் என்ன பண்ணோம், போயா கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்போ கேட்குறேன், நானே எப்படி இருக்கேன், இப்போ கேட்குறேன். கொஞ்சம் வருஷத்துக்கே நம்ம சொல்லுவோம், நானே காய்ச்சல் இருக்கிறேன், இப்போ அதை செய்ய இதை செய்ய, அதை ஏன் பெருசாக வச்சுக்குவோம் சின்ன விஷயத்தையே. ஆனால் அவ்வளோ பாடுகள் மத்தியில் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க நேரத்தில் திரும்பி அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா, இன்று என்னோட கூட, நாளைக்கெல்லாம் இல்லை,
இத்தனை நாள் பாவம் செஞ்சு விட்டு உடனே வரேன்மையா 4 நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ சரீரத்தில் வேதனை இருந்தாலும் சீக்கிரம் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவன் கேட்குறப்போ ஓகே கமான். ஆனால் நினைத்த அந்த கல்லனை பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு பொறாமல் இருக்கும்ல சில பேருக்கு. பாடுறா இவ்வளோ பாவம் பண்ணுவானா, கடைசி நேரத்தில் அவன் என்ன பண்ணான், ஆண்டவரே நானே ஒரு ஒன்று வாங்கிட்டாரான். என்ன லக்கி இல்லை அவனை வந்து. ஆண்டவர் எதிர்பார்க்குறதுலாம் உண்மையான மனம் திரும்புதல் தான். அது எப்போ கேட்டாலும் சரி, உண்மையான மனம் திரும்புதல். பரலோகத்து இப்போ எல்லாம் சில பேர் பேசுவோம்ல, நிறைய பேர் சர்ச்சில் சொல்லுவாங்க, நீ மட்டும் உங்கள் சர்ச்சுக்கு ரெகுலராக வரல நீ பரலோகம் போக மாட்டேன், நீ வந்து ஞானஸ்தானத்துக்கு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் பரலோகம் போக மாட்டேன், நீ நகைகள்லாம் பரலோகம் போக மாட்டேன், நீ அதை பண்ணலாம் பரலோகம் முடியும், எல்லாமே லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கள்ளம் பரலோகத்துக்கு போகும்போது கேட்டு சும்மா ஒரு கற்பனை, நிறைய பேர் கூட பேசியிருப்பாங்க கற்பனை. அங்கே போயிட்டு ஏப்பா வாப்பா யார்ப்பா நீனு, உன் பேர் என்ன கொடு, எங்கே எந்த சர்ச்சு நீனு, எந்த சர்ச்சுக்கு நான் போகலைங்கயா, என்ன எந்த சர்ச்சும் போகலையா, எப்போ அப்புறம் தான் ஞான பட் இது பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க, சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, என்னது பேப்டிஸ்ட் எடுக்கலையா, என்ன நீ சர்ச் மெம்பர்ஷிப்பு இல்லைங்கய்யா, அது இல்லைங்க இது இல்லையோ, என்னையா எதுவுமே இல்லைங்கிற, எப்படியா நீ உள்ளே வந்த, என் பக்கத்தில் இருந்தவர் உள்ளே வான்னு சொன்னாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யார் என்ன சொல்ல முடியும், இயேசு ஒரு ஒன்று மன்னிச்சதுக்கப்புறம் உள்ளே வாண்டவன் நீ போய் நான் நீங்கள் போய் உள்ளே முடியாதரா, உள்ளே விட முடியாதரா அப்படி கதை சத்திக்குவோமா, நம்மளே வெளியே தூக்கி விட்டுருவாரு. எவ்வளோ பெரியான ஸ்லாக்கியம் இல்லை அவர். இவ்வளோ கடவுள் இருக்கிறாங்க உலகத்தில். நம்ம இந்த இந்தியாவில் மட்டும் 30 எத்தனையோ கடவுள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்களாம். அந்த கடவுள் இது பத்தாது, வெளியூர் கடவுள், அந்த கடவுள், சைனா கடவுள், இந்த கடவுள். நம்முடைய கடவுள் நமக்காக செஞ்சது போல யாவனாவது பண்ணியிருக்காங்களா? அதை நினச்சி கூட இப்போ அதில் கற்பனை கதை இருக்குதா? இந்த போல் இப்போ இயேசு நமக்காக செய்தது போல் அது போல் கற்பனையாவது ஏதாவது கதை இருக்குதா? அது உண்மையாக நடந்தது. எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க, சுற்றி இருந்து எல்லாம் அவங்கள இயேசுக்கு பிடிச்சவங்க, சீஷர்கள், பிடிக்காதவங்க, அவர் போர்ச்சவர்கள், பரிசேர் எல்லாம் நின்று பார்த்தாங்க. ஏதோ ஒன்று தெரியாமல் ஒருத்தர் 2 பேர் பார்த்ததில்லை, எவ்ரி ஒன். நடந்த விஷயம், அது நடந்த விஷயம். அது நடக்கலைன்னு சில பேர் போலியோ சொல்லிட்டு இஸ்லாமியர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சிலுவையில் மறிக்கல அப்படின்னு. அவ்வளோ பேர் இன்னும் பார்த்துருக்குறேன். கிறுக்குத்தனமாக வந்துட்டு 500 வருஷம் கழித்து வந்து ஒரு சொல்லுவார் அவங்க, அதெல்லாம் நடக்கலைன்னு. யூதர்களே இயேசு சிலுவையில் மறிச்சது ஒத்துக்கிறாங்க, அவங்க கடவுளை ஏற்றுறது இல்லை. ஆனால் அந்த இன்சிடெண்ட் அவங்கள உண்மைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சிலர் பவுலை ஏன் வந்து ஃபஸ்ட்டு இயேசு ஏற்றுக்கலை, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அவங்கள போய் நீ என்ன மேசியான்னு சொல்கிறீங்களேன்னு கோபம். ஆனால் 4வது புரிஞ்சுக்கிட்டார். ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் பவுல் எழுதுறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் ஆமாம்ப்பா, ஆனால் நமக்காக அவர் சாபமானார் அப்படின்னு பவுல் எழுதுறார். இது போல் யாராவது பண்ணியிருக்காங்களா கற்பனை? இல்லையா? அது இல்லையே. இப்போ இவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர், இவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். இப்படி ஏன் செய்யணும்? நமக்கே சில நேரம் ஐயோ இப்படி ஏன் செய்யணும், அவர் எதுக்குங்க ஈஸியாக ரசிச்சுட்டு போயிடலாமே. அப்படி அன்பு வெளிப்படுத்தாது. சொல்கிறார் இல்லையா, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறத காட்டிலும் வேற ஒரு ஸ்நேகம் பெருசு இல்லைப்பான்ட்டார். அப்போ சொன்னால் அவர் செஞ்சு காட்டணும்ல, நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்போ நம்மளாம் சொல்லுவோம் சில நேரம், கவலைப்படாதப்பா உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன், எங்கே உயிரை கொடு அப்படி. என்னடா பொசுக்குன்னு கேட்டுவிட்டா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உயிரை கொடு, அது சும்மா பஞ்சு டயலாக்கு. நம்மளாம் அப்படி தான் பேசுவோம். கவலைப்படாத நான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்ல ஒரு 5000 ரூபாங்க. 5000 ரூபாயா? எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா என்னால் முடிஞ்சது, அது உயிரை கொடுப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னா ஒரு உனக்கு உற்சாகத்துக்கு சொல்கிறது, உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு நம்மளே சில வார்த்தைலாம் சொல்லுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள சில வார்த்தை சொல்லுவோம். எதுக்குன்னா அது 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 ஒரு எமோஷ்னலாக ஒரு இது கொடுக்கறதுக்காக. 100% உண்மை கிடையாது. ஆனால் இயேசு அவர் 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 போல் விளையாடுறதுக்கோ பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஜீவனை கொடுத்து சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தினார். அவர் நமக்கு அன்பு வெளிப்படுத்தலாம். நம்ம அன்பு என்னன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் 9:50 ஆயிடுச்சு. லேட்டாக தான் ஆரம்பித்தோமா, இப்படியே பேசிகிட்டே இருந்தால் போக வேண்டியது தான்.
ஓகே. ஸோ நம்ம பாட்டில் நினைவு கூர்ற அந்த டைமு அந்த பாட்டு நோட்ஸ் போடவும் எனக்கு அப்படியே பல விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு ஓடிட்டே தான் இருக்குது இன்னும். அவர் சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் மன்னிக்க வேண்டும், சிலுவை மரணத்தில் சாபங்கள் நீங்கியது, எனக்காக பலியானீர், எனக்காக நமக்காக அவர் பலியானார், எல்லோரும் விட்டுரும் எனக்காக பலியானார்ப்பா. அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம், நம்மளாம் நிறையா பேசிட்டே இருக்கோம். அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வேறு மாதிரி ஆயிரும். 4 பேர் இன்றைக்கி அட்வான்ஸாக குட் ஃப்ரைடே ப்ரேயர் ஆகிருப்போது இன்றைக்கி. சரி, ஓகே. ஸோ நம்ம வில் கம் பேக் டு அவர் கீபோர்ட் கிளாஸ். ஸோ நம்முடைய பேட்ச் செகண்ட் பேட்ச் எப்போ ஆரம்பித்தோம்? நவம்பரில் ஆரம்பிக்கிறப்போ எத்தனை பேர் இருந்தோம்? இருங்க ஒன்று சொந்த குரூப் ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன். எங்கள் அந்த நோட்ஸு பேட்ச் 2 ஃபோட்டோவை முன்னாடி எடுத்துடணும்ல, இல்லாட்டி மேக்கப்லாம் கலைஞ்சிரும் வேறு. நான் பாருங்கள் லேட் பண்ணிட்டே இருக்கிறேன். டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் நீங்களும். இல்லாட்டி எப்படா எடுப்பாங்கன்ட்டு அவரையும் கரைச்சி போச்சு துடைக்கிறதும் இது பண்ணுறதும். தப்புன்ட்டேனே, பெரிய தப்புன்ட்டேனே. குரூப் 2. ஸோ நம்ம 64 பேர் எவ்வளவோ பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 62 63 பேர் இருந்தாங்க, +5. ஃபஸ்ட் நாள் ஒரு 39 40 பேர் தான் காட்டுதோ. சரி, ஓகே. ஸோ அப்படி இருந்து அப்படியே போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இந்த வருஷம் என்னாச்சுன்னா கேரல்ஸ்லாம் வந்தனால நிறைய பேர் கண்டினியூ பண்ண முடியல, நல்லா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இது போயிடுச்சு. ஸோ 13 பேர் இன்றைக்கி இருக்கிறீங்க. பட் எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் தெரில, மேபி ஐ திங்க் அரௌண்ட் 20 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்ப்போம். சரி, ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஓகே, எல்லோரும் கேமரா ஆன் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்துடலாம். நான் என்னை அன்பின் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கிளாஸ் முடிச்சாச்சு, கோர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இது பேசிக் கோர்ஸ் தான் எல்லாமே. பட் என்ன சொல்கிறது, இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சப்போஸ் நீங்கள் மேலே இப்போ இன்னும் படிக்கிறோம், இன்னும் கீபோர்டில் படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை மியூசிக்லேயோ போகும்பொழுது இதை வச்சு தான் எல்லாமே இருக்கும். இன்னும் கார்ட்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நொட்டேஷனாக இருந்தாலும் சரி, இதுதான் பேஸு. வேறு எதுவும் கிடையாது. இதை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் படிக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். ஆனால் எக்ஸசைஸ் நீங்கள் நிறையா சாங்ஸ் இது எல்லாமே சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா நீங்கள் பண்ணும் பொழுது நல்லா இன்னும் ட்ரெயின் ஆகலாம். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். எப்போ டவுட்னாலும் தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். அதே போல் இப்போ இது முடித்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்தாங்க இல்லையா, அவங்களெலாம் ஒரு தனி குரூப்பில் வச்சுருக்குறோம், ஒரு கீபோர்ட் குரூப். என்னென்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுக்கிறேன் இல்லையா, சில நேரத்தில் இந்த சவுண்ட் மேட்ச் இல்லை திடீர்னு ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு எடுக்கிறேன். ஸோ அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவேன். இந்த குரூப் டெலீட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அந்த குரூப்பில் என்னென்னா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம், ஏன்னா கோர்ஸ் முடித்தவங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறது, திடீர்னு ஒரு கார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம லிங்க் போடுவேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று சொல்லணும். அப்புறம் வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா அது ஒன்று தான். ஓகே. ஸோ வேறு இருந்தாலும் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன், வேறு எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போது உங்களுடைய டைம். ஸோ நீங்கள் இப்போ ஒருத்தருமே ஓகே, நான் என்ன பேர் சொல்கிறேன், என் பேர் ஆண்ட்ரூ ஜோஸ்பாத். ஃபுல் நேம் ஆண்ட்ரூ. புதிய ஏற்பாட்டில் ஜோஸ்பாத்னா யோசபாத்னு ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டில் இருப்பார், அவர் பேர் தான். பிறந்து வளர்ந்ததுலாம் திருச்சி தான். திருச்சியில் பாலக்காரன்ற ஒரு பகுதி, அங்கே பிறந்து அப்புறம் ஸ்கூல் படித்து இதாச்சு. அப்புறம் நான் நான் 3ஆவது படிக்கிறப்ப எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. கேத்தலிக் ஃபேமிலி. ஸோ நான் எல்லாமே கேத்தலிக்ஸ் தான். எங்கள் அம்மா தான் முதல்ல ரசிக்கப்பட்டு சர்வை பண்ணாங்க. அப்புறம் அடுத்த வாரம் எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க. நாங்கள் அப்போ சின்னதுலேருந்தே 3ஆவது படிக்கிறதுலேருந்தே அப்படியே சர்ச் போய்ட்டு சண்டே கிளாஸு அப்படியே வளர்ந்து சின்னலேருந்தே ஆண்டோடைய அன்பு ருசிச்சு அப்படியே வளர்ந்தது தான். அப்புறம் ஒரு டைமில் ஒரு வாலிபர் டைமில் வரும்பொழுது ஒரு நாள் கூட்டத்தில் சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்குது. அப்போது ஆண்டவர் அந்த ஒரு ஓப்பன் கால் தான் அவர் கொடுக்குறாரு ஊழியத்துக்குன்றது போல். ஒரு ஓப்பன் கால் வாங்க அப்படின்றப்ப ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறாரு, உனக்கு தான் அந்த கால் அப்படின்னு பர்சனலாக. நான் போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறப்ப ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகிறார், நான் சொல்கிற வேலையை செய்வியா அப்படி தான் கேட்டார். எனக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் ஒன்றும் போடல. நான் சொல்கிற வேலையே சரியா, அதுதான் நானும் என்ன சொல்கிற வேலை இப்போ அதுதானே செஞ்சுட்ருக்குறோம்,
நம்ம என்ன ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோம், சேச்ச பேருக்கிறோம் கூட்டுறோம், நம்ம அதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சது அதுதான். அதையும் அஃபிஷியலாக செய்ய சொல்கிறாரோ, சரி ஓகே கேள்வி போட்டுரும், அப்படி சரி ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சவுண்டாக பேசணுமா? புரியல, கம்மியாக இருக்க வால்யூமு? இல்ல பாஸ்டர், அவங்க உங்கள்கிட்ட எப்படி டைரக்டா பேசுறாங்க? சவுண்ட் இப்போ நான் பேசுற மாதிரி பேசுறாங்களா இல்லைன்னா? இல்லை, அது வந்து சவுண்ட் இல்லை. என்ன சொல்கிறது, அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ சில நேரம் நமக்கு வந்து ஆண்டவர் எப்படி பேசுவார்னு, இப்போ சப்போஸ் யாராவது பேசினா நம்ம லிசன் பண்ணோம். இப்போ யாருமே இல்லை, யாராவது பேசினாங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், முடியெல்லாம் விரைச்சிடும், அந்த மாதிரி சில நேரம் இருக்கும். சில நேரம் இருதயத்தில் பேசுவார். அவங்க பேசுகிறது தெரியும், சில வார்த்தை பேசுகிறாங்க, பட் அது இருதயத்தில் நம்ம வந்து உணர்வோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. ஆனால் அந்த ஊழியத்துக்கு அழைக்கும்போது ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த ஹார்ட்டில் அதான் அந்த ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் தெரியுது. ஆனால் அதை சொல்ல இந்த சென்டென்ஸ் தான் நான் சொல்கிற வேலையை சரியா, இந்த 3 வார்த்தை தான். ஆனால் தெரியுது, நல்லா தெரியுது ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னு. சரிங்க ஆண்டவரே செய்கிறேன். அதே போல் சில நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒருத்தி யாராவது பக்கத்தில் பேசுகிறது அப்படி இருக்குன்னு. இப்போது நான் வந்து ஊழியத்து வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்போ உட்காண்ட்ருந்தேன் பைபிள் காலேஜில் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கிறேன். அப்போ ஒரு பையன் வந்து பாஸ்டரை பார்க்குறதுக்கு வந்துட்டு மாதிரி பாஸ்டர் பார்க்க நான் கேட்குறேன், அது என்ன தீபாவளி டைம், தீபாவளி முடிஞ்சிச்சு, தீபாவளி முடிஞ்ச அந்த டைமில் நான் வந்து தீபாவளி டைமில் அங்கங்கே விருந்துன்னு போய் கிரியாணியாக தின்னு வயிறு ஒழுங்காக சரியில்லாமல் சிரிக்க முடியாமல் உட்காண்ட்ருக்கிறேன். அவன் வந்து பார்த்துட்டு பாஸ்டரை பார்க்கணும். நான் கேட்குறேன், எதுக்குப்பா பாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சரி என்ன, ஏன் காய்ச்சல், எப்படி காய்ச்சல்? ஏன்னா வந்தது மத்தியானம் ஒரு 2 மணி போல் இருக்குது. பாஸ்டர் சாயந்தரம் தான் வருவார், சாப்பிட போயிட்டேன்னா. அப்போ எனக்கு விசாரி என்னாச்சு, ஏன் காய்ச்சல் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து இப்போ அவங்க வீட்டில் கஷ்டம், அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அந்த வேலைக்கெலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு டிசீஸ் அவருக்கு. அவங்க அம்மா தான் வீட்டு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க. 2 பசங்க, இவன் தம்பி ஒருத்தன். ஸோ இவன் தான் அண்ணன். ஸோ பொறுப்பு மேலே கொஞ்சம் வந்தனால தீபாவளி டைம் என்ன பண்ணியிருக்கிறான், காலையில் ஒரு இடத்துல வேலை, ஈவினிங்கில் ஒரு இடத்துல வேலை, அங்கேயும் இங்கேயும் வேலை ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணது, ரெஸ்ட்டே இல்லாமல் அதில் காய்ச்சல் வந்துருக்கு. அப்போ காய்ச்சல் வந்துட்டு சாப்பிடவும் இல்லை ஒழுங்காக, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கிறான். சரி நான் சாயந்தரம் வரியான்னு கேட்டேன். இல்லை நான் சாயந்தரம் இப்போ இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, சாயந்தரம் வர முடியாதுன்னு. சரிப்பா அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டான். இவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு வந்து இதயத்தில் வந்து ரொம்ப ஒரு பாரமாகிடுச்சு. என்ன டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்னடா என்னுடைய சகோதரன், அவன் ஒரே குடும்பம், என்னுடைய சகோதரன், நான் இங்கே 3 நாளாக ஓவரை தின்னுபிட்டு சிரிக்காமல் உட்காந்துருக்கிறேன், அவன் பட்டினிலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே, இது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு 3 நிமிஷம் இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு பக்கத்தில் யாரும் பேசினா அப்படி இருக்கும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். பக்கத்தில் யாராவது சொல்கிற மாதிரி நான் திரும்பி பார்க்குறேன், முட்டியெல்லாம் வரைச்சி போச்சு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஸோ அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறையா இருக்குது. அந்த மாதிரி சில விஷயம் இருதயத்தில் உணர்வோம், அந்த பேசுகிறத கேன் ஃபீல். சில நேரத்தில் அந்த சவுண்டையே நம்ம என்ன சொல்கிறது, அந்த we can hear the sound. அப்போ அந்த மாதிரி கேட்க நம்ம யூஸ்வலாக அப்போ யாருமே இல்லை, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குறோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் வரும். யாருமே இல்லை, ஒரு சவுண்டு கேட்குறோன்னா இந்த சொல்லுவாங்களே ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு, முடி வரைச்சிக்கிட்டு, அந்த மாதிரி நமக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்டை நான் கேட்டப்போ அப்படி ஆச்சு. இன்னும் சில நேரத்தில் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒருத்தர் பேசுனா அப்படி இருக்கும் பக்கத்தில் இருந்து, யாருமே இல்லாதப்போ அப்போ ஒரு சுருக்குன்னு ஒரு இது இருக்கும். அது நமக்கு அந்த வார்த்தை மறக்கவும் இருக்காது. நிறையா மேபி ஒரு 10 இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்போ இதயத்தில் தான் நான் வந்து ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆண்டவர் பேசுகிறது. மாதிரி வேலையை சரியா, வேலை தானே செஞ்சிடும், அதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்புறம் ஒன்று சரி போகிறப்போ செய்கிறோம். அப்புறம் அதை பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு தாளந்து கொடுக்குறாரு, கொஞ்சம் பாட வைக்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறேன். அப்போ ரைட்ரா, அப்போ நம்முடைய ஊழியம் வந்து கடைசி வரைக்கும் கொயரில் பாடிட்டு இருக்கணும், அதுவே பெரிய பாக்கியம் தானே, ஆமே நல்ல இல்லையா அப்படின்ட்டு போச்சு. கொஞ்ச நாள் அங்கிட்டு போகுது. கொஞ்ச நாள் அப்புறம் அதை மாற்றி விட்டார். அப்புறம் கீபோர்டில் ஒரு நாள் இருக்காரு, ஓ மியூசிஷியன் ஆண்டவர் நம்ம வச்சுருக்கிறாரோ அப்படின்ட்டு. அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒன்று தரிசனத்தை வெளிப்படுத்தி அதுக்கேற்றது போல் என்ன சொல்கிறது சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி எவ்வளவோ வித்தியாசம் சேஞ்ச் பண்ண அவரோட லைஃப்பில். அவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. ஸோ அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நிறைய விஷயங்கள் மாற்றி அவர் உருவாக்கி
ஒரு இடத்துல 6 வருஷம் நான் ஒரு சபைகளை போதராக வந்து நடத்திட்டு இருந்தேன். இப்போ அங்கேருந்து 2 வருஷம் ஆச்சு வெளியே வந்து. இப்போ மறுபடியும் பிகினிலேருந்து உருவாக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கு ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கொடுத்து ஆண்டு இன்றைக்கி நடத்திட்டுருக்கிறார். ஒரு அற்புதமாக அதிசயமாக நடத்திட்டுருக்கார். சில விஷயம் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் பிளான் பண்ணாலும் ஆண்டவர் வந்து இல்லைப்பா, நான் அதில் அதோட நான் உனக்கு வச்சுருக்கிறேன், இதுதான் நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும், அதுதான் என் சித்தம், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு வெளிப்படுத்தும் பொழுது ஓகே சரிங்க, அப்போ இதுதான் செய்யணுமா, இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயங்கள்லாம் சில விஷயம் ஆண்டவர் சொல்லும்பொழுது இல்லை இப்படி தான் அது சில வசனங்களை நினைப்பு ஊட்டி பேசும்பொழுது இப்போ நான் வந்து இப்போ கீபோர்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைனில். நான் நேரில் எடுக்கிறப்ப என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஃபீஸ் என்ன பண்ணலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம வந்து ஆண்டவர் கொடுத்த தாளந்தை வியாபாரமாக செய்யக்கூடாது, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அவங்க கையில் விட்டுருவோம். இப்போ யாராவது வந்து கீபோர்டு கற்றுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸுன்னா உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க, அதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களால் ஒன்றும் கொடுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதெல்லாம் தர வேண்டாம், நான் வந்து காசு எதிர்பார்க்குறேன் அப்படி சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டோம்னா இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க அவங்க வந்து சந்தோஷமாக கற்றுட்டு போட்டோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் இவ்வளோன்னு சொல்லி அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சில பேருக்கு செஞ்சுருக்கிறேன் நான் கீபோர்டு எடுத்தப்போ, நேரில் எடுத்தப்போ. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நான் அப்படி தான் யோசித்தேன். முன்னாடி ஆன்லைனில் எடுக்கலான்ற ஐடியா முன்னாடியே இருந்தப்போ, ஃபஸ்ட்டு பேட்சுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஐடியா வந்த பொழுதும் அப்போ என்ன பண்ணலாம், கிளாஸ் எடுக்கிறப்போ உங்கள் இஷ்டம், அதை நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, எவ்வளோ கொடுக்கணும்னா அதை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் அப்படி சொல்லிடலாம். அப்படி தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். அப்போ கிளாஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் முன்னாடி சில வசனம் ஆண்டவர் கூட பேசினார். எந்த வசனங்கள் அப்படின்னா புதிய நிருபங்கள வசனம் வரும், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று சிலர் எண்ணுகிறாங்க அப்படின்ற ஒரு வசனம். தேவ பக்தியை ஆதாய தொழில். ஸோ அது ஒரு வசனம். இன்னொரு வசனம் என்ன பேசினான்னா, அப்போஸ்தலரில் அவர்களில் ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது. இப்போ என்னை கேட்டிங்கன்னா அதை பார்த்தீங்களா, இது யார் பண்ணா, ஏன் பேனாங்க, இந்த லேப்டாப் யார், என்னது நம்ம சொல்லுவோம் தானே, என்னது, இட்ஸ் மைண்ட், இந்த மைக்கு என்னது மைண்ட் சொல்லுவோம்ல. ஆனால் வசனம் அழகாக சொல்லுது, ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அவங்களாம் ரட்சிக்கப்படுறதுபடி சொல்லிட்டு இருந்தவங்க தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக என்னது, என் வீடு என் நிலம் என்னதுப்பா, நான் சம்பாரிச்சது என்னது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். ஆனால் ஆவியினால் பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட பின்பு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது, நம்மளாம் ஒரே குடும்பம், நான் நல்லா சாப்பிட்றேன், என் சகோதரன் நல்லா சாப்பிடல பார் அப்படின்ட்டு தன்னுடையதுன்னு சொல்லலை. அப்போஸ்தலர் சில சொத்துக்களை அவங்க விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாத்தில் வச்சுட்டு, அப்பா நீங்கள் பிரித்து கொடுங்குறீங்க, அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்க. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை. எவ்வளோ அழகான வசனம் இல்லை. அப்போ அந்த வசனத்தை நம்ம மெசேஜ் எடுக்கிற ஒரு இடத்துல எடுத்து முடிச்சுட்டு ஆண்டவர் கேட்குறாரு, அதை சொல்கிறாரு, நீயும் இப்படி தான்ப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும், என்னுடையது என்று சொல்லாமல் அப்படி இருக்கணுமா. ப்ராக்டிக்கலாக எப்படி, how is it possible, அது எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யணும் தெரில. அப்போ நான் ஜெனரேஷன் யூடியூப் சேனல் நோட்ஸ் போட்டுட்ருக்கிறேன். யூடியூப்பில் 2 லைசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ், அது என்னென்னா நம்முடைய கம்போஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுது, நம்ம வீடியோலாம். வேறு யாராவது நம்ம வீடியோவை காப்பி பண்ணி போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப்பில் அனுப்பிடுவான், இங்கே பாரு வீடியோ ஒருத்தன் காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்கிறான் அப்படின்னு. நம்மளும் என்ன பண்ணலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், அப்புறம் காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கூட கொடுக்கலாம். நம்ம நினச்சா நம்மள்ட்ட காப்பி பண்ணி போட்டிருக்காங்கல்ல, ஏன்னா வி ஹேவ் த காப்பிரைட், நமக்கு அந்த காப்பிரைட் நம்மள்ட்ட இருக்குது. இன்னொரு லைசன்ஸ் இருக்குது, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், சிசி லைசன்ஸ். அது வந்து என்னென்னா காமன் லைசன்ஸ், யார் வேணால் எடுத்துக்கலாம், எடிட் பண்ணலாம், அப்படியே போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போது அந்த கூட பேசுகிறாரு, நீ இப்படி செய்வியா, நான் கொடுக்குற எல்லா தாளந்து வச்சு தான் நீ நோட்ஸ் போட்டுட்டு அது என்னது அப்படின்னு சொல்லாமல் நம்மளுது மறுபடியும் பிறந்த எல்லாருடையது அப்படின்னு அந்த ரைட்ஸை வந்து எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு. நான் சரி ஆண்டவரே அப்படின்ட்டேன். நான் மனைவிட்டெல்லாம் சொல்கிறேன், ஆமாம் அவங்களும் சரின்றாங்க, எல்லாம் ஓகேன்றாங்க, சரி நம்ம அப்படியே இருந்துடுவோம் அப்படின்னு. இதை சொல்லி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 யூடியூப் சேனல், அது வரைக்கும் ஒருத்தவங்க கூட வீடியோ காப்பி பண்ணி போடவே இல்லை. சரி ஆண்டவரே நான் வந்து என்னதுன்னு சொல்ல மாட்டேன், நம்மளுது அப்படின்னு இருப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்து
நமக்கு எப்போதுமே விஷயம் நடக்கும்ல, சில விஷயம் ஆண்டவர் சொல்லும் பொழுதோ நம்ம பிரசங்கம் வைக்கும் பொழுதோ அடுத்த 3 நாள் அதே அந்த என்ன சொன்னோமோ சோதனை வரும். அதே போல் அடுத்த ஒரு வாரத்தில் 3 யூடியூப் சேனலில் இருந்து என்னோடய வீடியோவை காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் இருந்து ஒருத்தன் வந்து எடிட் பண்ணி போட்டுருக்கிறான், ஒருத்தன் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருக்கிறான், ஒருத்தன் என்ன பண்ணுறேன்னா கீபோர்ட் நோட்ஸ் லிங்க் இருக்கல அதெல்லாம் தூக்கி அப்படியே போட்டு வச்சுருந்தான். அப்போது நான் என்ன மனைவி பேசுகிறோம், என்ன அப்படி பாப்பி பிடிச்சிக்கிறாங்க, சரி வார்த்தை ஒரு கேட்டுட்டாவது போடுறதில்ல அப்படியே எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இதை பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறது, இந்த வசனம் ஞாபகம் வருது, டேய் உனக்கு எப்படி இது இருக்க சொன்ன அந்த வசனம் திரும்ப ஞாபகம் வருது, தன்னுடையதை தன்னுடையதுன்னு சொல்லவில்லை தன்னுடைய. அப்போ நமக்கு அந்த என்ன இருக்குது, இட்ஸ் மைண்ட். நான் உட்காந்து கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து போட்டது. அப்போ கொஞ்சம் 100% எனக்கு அந்த ஒரு எண்ணுது அப்படின்றது இல்லைன்னாலும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குதுல்ல. அப்போது ஏதாவது கேட்கணும், இல்லை கேட்கலாமா, இல்லை மெசேஜ் போடலாமா, சொல்லிவிட்டு போடலாம் இல்லைங்க அப்படின்னு கேட்கலாமா. அப்போ இந்த அந்த வசனம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, தன்னுடையதுன்னு சொல்ல இல்லைப்பா. அப்புறம் பொறுமையாக உட்காந்து யோசிக்கிறேன். ஆமாம் அப்போ சொன்னோமே, இப்போ என்னது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி நான் போய் கேட்க முடியும் அவன்கிட்ட, நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு என்னது இல்லை, அவன் மறுபடியும் பிறந்தவன் தான், ரசிக்கப்பட்டவன் தான். அப்போ அவனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, காப்பிரைட் என்னது இல்லை நம்மளுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். என்னது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் அது உண்மையாக சொல்கிறது என்னது இல்லை தன்னுடைய இதே சொல்லலை அப்படின்னா அப்போ அவனுக்கு எடுத்து போட உரிமை இருக்குது தானே. நம்மளுது அப்படின்னா எனக்கு இருக்க உரிமை அவனுக்கு இருக்குது. என்னதுன்னு சொல்லலாம் தானே. நம்ம காப்பிரைட் கிளைம் பண்ணுறதோ என்னது ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறது நம்ம செய்யலாம். அப்போ பொறுமையாக யோசிக்கிறேன். ஓகே, அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சோதனை. அப்போ அப்போ எதுக்காகனா சில விஷயம் ஆண்டு அனுமதிப்பார். எதுக்காகனா நாம் எப்படி இருக்கோம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் மோசமானவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இல்லை. அது ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார். நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயம் ஆண்டு அனுமதிக்கிறது வந்து அவன் எப்படி இருக்கான் பார், இவன் எப்படி இருக்கிறான் பார், இவன் சத்துருவா இருக்கான் பார், இவன் காப்பி பண்ணுறான் பார், அப்படி காமிக்கிறதுக்கு இல்லை. நீ எப்படி இருக்க பார், உனக்குள்ளே கொஞ்சம் ஓரத்தில் இருக்க என்ன இருக்குது என்னதுங்கிறது கொஞ்சம் இருக்குது பாருன்றது ஒன்று. ஆமாம், அதனால தானே அந்த ஒரு இது வருது. என்ன இப்போ சொல்லிட்டு போட்டிருக்கலாம், ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவன் எதுக்கு இது கேட்கணும், என்னதுன்னு இல்லைன்னா ஏன் அவன் கேட்கணும். அப்புறம் ஓகே அவன் ஆண்டவர் சோதிக்கிறாருன்றதை புரிஞ்சுட்டு ஆமாம் சரிங்க ஆண்டவர் நான் எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டு அவங்க யாருமே எதுவுமே கேட்கல. எதுக்கு போய் என்ன பண்ணி எதுவுமே கேட்கல. அந்த அந்த எனக்கு யூடியூப்பில் காட்டும் இந்த இதெல்லாம் காட்டும். ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு என்னோடய லைசன்ஸை போய் மாற்றிட்டேன். அதாவது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்லேருந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு. ஸோ இப்போ யார் வேணால் எடுக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படி போய்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா கவனிங்க. நான் வந்து ரொம்ப அப்படியே ஃபாஸ்டிங் இருந்து அப்படியே தேசத்தை அறிஞ்சிக்கணும்னு இருந்து அப்படி எதுவுமே பிரயாசப்படல. ஆனால் கரெக்டான அந்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த நமக்கு ஆனால் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணுன்ற வாஞ்சை எனக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறபடி வார்த்தைப்படி வாழணுன்ற வாஞ்சை இருக்குது. ஆனால் எது சரின்றதை நம்ம யோசித்து பண்ணுறோம், இது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நம்ம காசுன்னு ஃபிக்ஸ் பண்ணால் கஷ்டப்படுவாங்க, அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம ஃப்ரீயாக சொல்லி தரணும், அப்போ என்ன பண்ணலாம். அதே நேரத்தில் இப்படி சொல்லும் பொழுதும் சரி அப்போ இப்படி வச்சிடலாம், நீங்களே நிர்ணயம் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் மைண்டில் இருக்கிறனால தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது சொல்கிறார், இல்லை அது இல்லைப்பா, நான் வச்சுருக்கிறது அதோட வேறு என்ன இது. சில நேரம் சில வீடியோஸ் போடும் பொழுது சரி நம்ம கேட்கக்கூடாது, சரி ஆண்டவரை கேட்கல, அப்போ அங்கங்கே வீடியோவில் கூகுள் பே நம்பரை போடுவோம். கேட்க வேணாங்க, எதுக்கு கேட்கணும், நம்ம கேட்கலல்ல, ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். அப்போ இங்கே கூகுள் பே தான் நம்பர் போடுவோமா, இங்கே யூடியூப்பில் கீபோர்ட் நோட்ஸு கீழே ஏதாவது நம்பரை போடுவோமா, பேபால் பேங்க் அக்கௌண்ட்டு ஏதாவது போடுவோமா, கேட்க வேணாம், அவங்களே விருப்பப்பட்டால் கொடுக்கட்டும். ஆண்டு சொல்கிறேன், நீ அதிகம் பண்ண உன் வேலையா, நான் சொல்கிற வேலையை நீ செய், உன்னை போச்சுக்கிறது என் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு அவனை பார்க்குற இவங்கள பார்க்குற அவங்கள பார்க்குற, மாம்சத்தில் வந்துடுதே. இல்லை சில நேரம் நம்ம கஷ்டப்படும் பொழுது ரொம்ப பண கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிடும், போன வாட்டி அவங்க கொடுத்தாங்க இப்போ யார் கொடுப்பா அப்படின்னு போய் பார்த்துரும், அது செஞ்சிடும். அப்போது இல்லைப்பா நீ அதை செய்யாத, இட்ஸ் நாட் குட். சில நேரம் சில விஷயம் நமக்கு அது நியாயமாக பட்டாலும், நம்முடைய பால் நியாயமாக பட்டாலும் ஆண்டவர் வந்து அவருக்கு இன்னைக்கு தெரியும், நாளைக்கும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். அப்போ சில விஷயம் ஆண்டவர் வந்து செய்ய வேண்டாம், நார்மலாக செய்ய வேண்டாம்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை வரப்போகுது, இல்லை அது தவறாக பயன்படுத்தப்படுது, இல்லை அது நல்ல சாட்சி உண்டாக்கலை அப்படின்ற சில விஷயம் நமக்கு தெரியலனாலும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போது ஒன்று தார் இல்லை, அதை நீ நேரடியாகவும் கேட்காத, மறைமுகமாகவும் கேட்காத, அதை பற்றி நீ பேசாத, அது ஏன் வேலை,
நான் பயங்கர பிளான் வச்சுருக்கேன் உனக்கு அப்பெல்லாம் செய்யணும்னு. அது தகப்பனை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய் அப்படின்னார். சரிங்க ஆண்டவரே செஞ்சிடும் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தாலும் நான் ஆரம்பிக்கணும்னு எண்ணமே இல்லை. ஏன்னா நான் ஒரு சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆண்டவர் காத்துருங்கன்னு சொன்னார், காத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஆண்டவர் எங்கே வச்சுக்கிறாரோ அங்கே போகணுன்னு காத்துட்ருக்குறோம். அதனால் எங்கே நமக்கு வச்சுக்கிறாரோ அங்கே போயிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிப்போம். கீபோர்டு ஒன்று வாங்கி அப்படியே செட் பண்ணி ஸ்டூடியோ செட் பண்ணி அப்படியே ஆரம்பிண்டா அப்படின்னு பிளானில் இருந்தேன். அதனால் எனக்கு இங்கே ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் சுத்தமாகவே இல்லை. ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ முடிஞ்சிச்சுல, ஃபஸ்ட்டு பேட்ச் முன்னாடியே. அப்புறம் ஒரு நாள் திட்டிட்டு என்னென்னமோ நடந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பித்து கிளாஸே முடிஞ்சு போச்சு ஒரு பேட்சு. ஆனால் அந்த ஆரம்பித்ததும் நடத்தினதும் அது மூலிமா தேவன் தந்த உறவுகளும் தேவ சித்தத்தின்படி நடந்தது, அது 100% தெரியும். ஆனால் என்னுடைய இஷ்டப்படி அல்ல. நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. என்ன வேறு? தேவன் நினைச்சது கரெக்டான நேரத்தில் அவர் செஞ்சார். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, சில விஷயம் நான் சொல்கிறது பண்ணக்கூடாது நினச்சாலும் ஆண்டவர் சில செய்யும் பொழுது அதுக்கும் நான் எப்போதுமே சொல்ல, ஆண்டவர் எனக்கு நான் அதை பிளான் பண்ணுறேன், இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுடைய சித்தம் வேறு எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை செய்யுங்க. எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இல்லை, எனக்கு சரியாக தெரில, கணிக்க தெரில, ஆனால் உங்களுடைய சித்தம் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஸோ அதுபோல் தான் ஃபஸ்ட் பேட்ச் ஆரம்பித்தோம். அப்படி போச்சு. நாள் ஆண்டவர் உறவுகளை தந்தார். இன்றைக்கி அவங்க பேசுவாங்க, விசாரிப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள மேலே ஒரு குடும்பம் இருக்கிறோம். இந்த ஜெனரேஷன் பேர் என்ன வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐ எம் நாட் அ வர்ஷிப் வாரியர், ஐ எம் நாட் அ ப்ரேயர் வாரியர், ஐ எம் நோ வாரியர் இன் எனி திங். என்ன சொல்கிறேன், ஆனால் பட் ஐ லவ் ஜீசஸ் ஸோ மச் தேன் எனி திங். ஒரு பாட்டு போடணும், கீபோர்ட் நோட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் ஒரு சேனலில், தமிழ் கிறிஸ்டியன் மியூசிக் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அதில் ஒழுங்காக போட தெரியாமல் சாங்கை கட் பண்ணுறது, அங்கே போடுறது, காப்பிரைட் வர்றது ஒரே ப்ராப்ளமாக இருந்தது. என்னடா ஒரே ப்ராப்ளமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ எப்படி பாட்டு போடுறது, எதை ரிமூவ் பண்ணுறது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சரி ஒரு சேனல் ஆரம்பித்து போடலான்றப்போ ஒரு என்ன சேனலுக்கு பேர் வைக்கிறது, அந்த சேனலில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 வந்துருச்சு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தால் சேனலே க்ளோஸ் ஆகிரும். இப்போ ஸ்ட்ரைக் இல்லாமல் எப்படி போடுறது, இல்லை என்ன பண்ணணும், சரி புது சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நோட்ஸுக்கு கீபோர்ட் நோட்ஸுக்காக சில பாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த லிஸ்ட்டில். அப்போ இருந்த அந்த பாட்டு தான் ஜே ஜெனரேஷன், அந்த பென்னி ஜோஷாவுடைய இந்த உலகம் என்ன இப்போ தான் ஜே ஜெனரேஷன் ஏசு சந்ததி பாட்டு. சரி இந்த பாட்டுக்கு நோட்ஸ் பண்ணலாம், அந்த பாட்டை கேட்டுட்ருக்கிறேன். அந்த பாட்டில் வந்து ஜே ஜெனரேஷன் அடிக்கடி வருது, இயேசுவின் சந்ததி. நல்லா இருக்குது, நம்மளாம் இயேசுவின் சந்ததி தானே, ஜே ஜெனரேஷன், ஆமாம் அவருடைய சந்ததி. அது பேரை வச்சு அப்படி தான் நான் பேர் வச்சேன். பேர் வைக்கும்பொழுது நான் பெரிய மெசேஜ் அந்த வார்த்தையிலேருந்து நான் எடுக்கலை. ஆனால் அதுலேயும் தேவ சித்தம் இருந்ததுங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கு அந்த ஜே ஜெனரேஷன் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ மெசேஜ் நான் எடுக்கிறேன். அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தையாக இருக்குது. ஒரு நம்ம எடுக்கிற கிறிஸ்து, ஓர் உடல், ஓர் சரீரம், ஒரே சரீரம், அந்த எல்லா டாப்பிக்கும் அதுக்குள்ளே வந்துடுது ஜே ஜெனரேஷனுக்குள்ளே. இந்த அப்போஸ்தலர் ஃபுல்லாக அதில் வருது. அப்போது ஓகே நம்ம கூட சும்மா வச்சுட்டோம்னு நினச்சோம், ஆனால் அதுலேயும் தேவ சித்தம் நமக்கு இருக்குது வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடத்தி ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்தோம். ஃபஸ்ட் பேட்ச் முடித்தோடனே சரி அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன பின்னாடி பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இந்த மைக்கெலாம் அப்புறம் தான், இந்த ஸ்டாண்டெலாம் அப்புறம் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பேட்ச்லாம் இந்த மைக் கூட இல்லை, நார்மலாக லேப்டாப் மைக்கில் தான் எடுத்தோம். ஆனால் அநேருக்கு பிரோஜனமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அந்த கீபோர்ட் கற்றுக்கிறத தாண்டி, அதை தாண்டி என்ன சொல்கிறது, ஒரு உறவு தேவன் தந்து அந்த உறவு, அந்த பேசுகிறதும் ஷேர் பண்ணுறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்பயும் அப்படி தான் இல்லையா, நம்ம கிளாஸ்ன்றதை தாண்டி ஒரு உறவை தேவன் நமக்கு வந்து கொடுத்துக்கிறார். கண்டிப்பாக வந்து அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா இதுதான், ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்து என்கிட்ட போயிடுவேன். என்னோடய மனைவி எப்படி கிடையாது, அவங்க வந்து டீச்சிங் கிஃப்ட் இருக்கனால என்ன பேசணுமோ கரெக்டாக எங்கே எதை நிப்பாட்டும் எங்கே எடுத்து பேசணும். பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அவ்வளோ பர்ஃபெக்டாங்க. நான் அப்படி ஆப்போசிட், இங்கே ஆரம்பித்து அங்கே போய் இங்கே போய் இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் பேசுனவங்கள்டே கேட்பேன். ஸோ ஓகே, என் பேர் இது நிறைய ஓகே சாட்சின்னு சொன்னால் ப்ரீஃபாக சொல்லலாம். சரி பார்ப்போம். ஸோ அப்போது இருக்கிறேன், பண்ணிகிட்ருக்கிறேன், காத்துட்ருக்கிறேன். தேவ சித்தப்படி எடுத்து நான் செய்ய போகிறேன். இன்னும் நிறையா திட்டங்கள் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நான் நிறைய திட்டம் வச்சுருக்கிறேன், ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரு. ஏன் நான் திட்டம் வச்சுருக்கேன்னா எனக்கு புரிஞ்சுக்கல் தெரில. ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்யணுங்கிறது தான் 100%. அவர் இதை ஒன்று செய்யினா செஞ்சுருவேன், செய்ய வேண்டாம்னா அப்படியே கவுத்து கூட போடுறேன். அது எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆண்டவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். தொடர்ந்து நம்ம கூட நம்முடைய பயணம் வந்து இன்னும் இருக்கும்.
கண்டிப்பாக தேவன் விஷயத்தில் நம்ம இணைக்கிறாருன்னா சும்மா கிடையாது. நம்ம இன்றைக்கி தெரிலனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்றைக்கா ஒரு நாள் இதை நம்ம உணர்றோம். ஸோ நான் நிறைய விஷயம் அப்படி உணர்ந்துருக்கிறேன். ஸோ என் பேர் அது மினிஸ்ட்ரி பண்ணுறேன். எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. மனைவி பேர் வந்து ஷீலா. திருமணமாகி 8 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் பிள்ளைகள் இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை. கர்த்தர் அவருடைய அதினதின் காலத்தில் வந்து நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் வந்து நேர்த்தியாக எல்லாத்தையும் செய்வார். ஸோ அதனால் யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ சித்தப்படி நடத்திட்டுருக்கார் அவருடைய அண்ணா தீர்மானத்தின்படி. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு, நடத்திட்டுருக்கிறார், பேசுகிறார். ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்னோடய லைஃப்லேருந்து கேட்குன்னா கேளுங்க, அதை மட்டும் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே உங்களை பற்றி ஒரு சில வார்த்தை, எங்கே இருக்கிறீங்க, பேர், ஊர், என்ன பண்ணுறீங்க, 3 கண்டிப்பாக சொல்லுங்கள். பேர், ஊர், என்ன பண்ணுறீங்க, வேலையா, அதுவா. அதை தாண்டி ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் இது 3 சொன்னீங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சொல்லிவிட்டு கிளாஸை பற்றியோ இல்லை சஜஷன் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு அட்வைஸாக இருந்தாலும் சரி, இப்படி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை இப்படி செஞ்சால் உங்கள் மனசில் பட்டது நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஓகே. சரி. அதே போல் என்னோடலையும் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறாங்க கூட என்னையை பற்றி என்னென்னு கேளுங்க. பிரதர் ஷெபின், நீங்கள் ஃபஸ்ட் அப்படியே ஆரம்பிங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறத அப்படியே கேட்டுறேன். பேசுகிறப்ப உங்களால் முடியும்னா வீடியோ ஆன் பண்ணி கூட பேசுங்க, நம்ம மற்றவங்க பார்க்குறது தான் இருக்கும். உங்கள் பேர் டிஜித் ஷெபின் தான் ஃபுல் நேமா? என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர்? என்னுடைய பேரு டிஜித் ஷெபின். எல்லாருக்கும் வணக்கம். சரியா, நான் வந்து பிறந்ததுல வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்க பஞ்சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பத்தி சொல்லணும், நான் வந்து ஆர்சி கிறிஸ்டியன், அதுல இருந்து கன்வெர்ட் ஆகி பெண்டிகாஸ்க்கு போறேன். 2 சர்ச்ல கீபோர்டு பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்ன பண்றது, ரொம்ப பெரிய அளவுல பண்ண மாட்டேன், மேனேஜ் பண்ணி போவேன். நான் இங்க வந்து இப்போதான் நான் அந்த முறையான இதுல கத்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய பேர்ட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதை வச்சு அந்த மெயின்டைன் பண்ணிட்டு எனக்கு அது பெர்ஃபெக்டா தெரியாது. இப்போ அந்த பெர்ஃபெக்டா ஒரு கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே, அடுத்து பிரதர் யூஜின், இட்ஸ் யோர் டைம். மைக் ஆன் பண்ணி சவுண்ட் ஆகலையே. ஓகே, சாரி பிரதர். ஆக்சுவலி நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நேட்டிவ். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிறேன். ஒர்க் ரிலேட்டடானால ஒய்ஃபோட ஒர்க் இங்கே சேலத்தில், அதனால நான் சேலத்தில் இருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பெருசாக வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான். இது யூஜிலி நீங்கள் சொல்லுங்க. சார், என் பேர் யூஜிலி நிஷானி. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நீ 7th போறேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் கன்னியாகுமரி. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், என்ன இருக்குதா? 24th தான் முடியுது. ஓ, 24th. இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் முடிஞ்சது நிறைய ஸ்கூல்ஸ்க்கு. சரி, ஓகே, குட். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பேசிக்கலி நான் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டான். ஆனா வந்து உங்க கிளாஸுக்கு வந்தப்போ நீங்க சொல்றத நான் கத்துக்கிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளையும் கத்துக்க வைக்க முடிஞ்சிச்சு. அந்த உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவளையும் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ பிரதர். ஓகே, வெல்கம். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். அடுத்து அஜித் குமார். பிரைஸ்லார் பிரதர். பிரைஸ்லார். என் பேர் அஜித் குமார். இன்னொரு நேம் எட்வின். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கேப்பப்பட்டுக்குள்ள தொட்டிகள் ஒரு கிராமத்துல இருக்கிறேன். எனக்கு பாடம் தெரியும். அது ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. யாரும் சொல்லி தந்து அது அந்த ஞானம் வரல. ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆனா மியூசிக் நாலேஜ் எனக்கு இல்லை. எனக்கு மியூசிக் கத்துக்கணும் ரொம்ப ஆசை.
ஆண்டவருக்காக வாசிக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு வாஞ்சை. ஸோ அதனால வந்து ஃப்ரெண்டு நான் பண்ணா பேடு வாங்கிட்டான், மியூசிக் பேடு. நான் கீபோர்டு வாங்கணும்னு ஆசை. ஒரு வருஷமா முயற்சி பண்ணி கரெக்டா நான் கீபோர்டு வாங்குறது நீ கிளாஸ் ஆரம்பிக்கிறது கரெக்டா இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் இந்த மாதிரி கிளாஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஆண்டவர் நியமித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பிரதர். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுதான் என்னோட அனுபவம் brother. ஓகே பிரதர், தேங்க்யூ. நான் வாசிக்கணும், ஆண்டவருக்காக வாசிக்கணுன்ற ஒரு ஆண்டவருக்கும் ஒரு சித்தம். கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மோசஸ் Okay. அப்ரஹாம் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ்ல. நான் என்னோட பேரு மோசஸ் அப்ரஹாம். நான் குவைத் தேசத்துல ஐடில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் பிரதரோட பாஸ்டரோட கான்டாக்ட் கிடைச்சது வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துருந்துச்சு. பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கீபோர்ட்ல இருந்து ஒரு ஆக்சிடென்டல் நோட்னா எனக்கு அப்போ எனக்கு தெரியாது, பேசிக்ஸ் தெரியும். நான் அந்த ஆக்சிடென்டல் நோட் எப்படி இந்த பாட்டுல வந்துச்சுன்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டேன். பாஸ்டர் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஒரு வாய்ஸ் மெசேஜ் டைம் எடுத்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு. எனக்கு அப்பவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்த பெஸ்டா இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள தோணுச்சு, ஓகே அப்போ கரெக்டா பாஸ்டர் வந்து குரூப்ல போட்டிருந்தாரு இந்த மாதிரி செகண்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காரியங்கள் நடந்துச்சு. ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு கிளாஸ். ஆக்சுவலா எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். அநேக காரியங்கள் இந்த 7 நோட் ஷுட் கம் இன் ஆர்டர், இந்த ஆக்சிடென்டல் நோட், இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம தியரட்டிக்கலா என்னென்ன கரெக்டா இது வரும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடிஞ்சுச்சு. நான் கூகுள்ல ரெஃபர் பண்ணுவேன், பார்த்தா ஏ ஷார்ப்னு நான் மைண்ட்ல வச்சுட்டு இருப்பேன். ஏக்கு அப்புறம் அங்க வந்து பி ஃபிளாட்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஐடியாவே இருக்காது. சரி ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு விட்டுருவேன். அப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர். நீங்க ரெகுலரா ஒவ்வொரு நாளும் கரெக்டா எங்கனால முடியலனாலும் நீங்க எல்லா நாளும் எல்லா வாரமும் கரெக்டா கிளாஸஸ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு உங்ககிட்ட இருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டேன். நீங்க கிளாஸ் எடுக்கிற விதமாகட்டும், நீங்க அந்த ஒரு டிசிப்ளின் ஆகட்டும், மியூசிக் சொல்லி தந்தது, அசைன்மெண்ட்ஸ், அநேக காரியங்கள் பிரயோஜனமா இருந்துச்சு. நான் குவைத்துல ஃபேமிலியோட இருக்கேன். இங்க வேலை செஞ்சுட்டு சபையோட சேர்ந்து ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டோடைய நாமுக்கு மகிமைக்கென்று பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். கண்டிப்பா பிரதர், தேங்க்யூ ஸோ மச். சாம் மலேக். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். சாம் மலேக் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பிரபுன்னு ஒருத்தர் படிச்சாங்க, அவருடைய சன்னு சாம் மலேக். யா, யூ கண்டினியூ நவ. நாங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். இப்போ கீபோர்டு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் நல்லா பழகுனால இப்போ சர்ச்சில் வாசிக்கிற கீபோர்டு முன்னாடி உட்காந்து அது வந்து கர்த்தருடைய கிருபை தான். அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜோசப். என்னோட நேம் ஜோசப். கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஓகே. நான் இங்க ஏஆர் காலிங் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏஆர் காலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். எனக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் காலேஜ் முடிச்சக்கு அப்புறம் தான் எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் சர்ச்ல வாசிக்க கத்துக்கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா நான் தெரியல, நான் மாதிரி ஆண்டவர் நான் அழைப்பான எதிர்பார்த்து இது அது வரைக்கும் அதுக்காக இன்னும் வாய்ஸ் ரொம்ப மஸ்ட் அப்படியா கிளியராக கிடைச்சா மற்றவங்களுக்கு? எனக்கு ரொம்ப கேட்கல. ஓகே பிரதர் ஷாத்ரா, நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே இருக்கலாம். ஆக்சுவலா சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. இப்போ காலேஜுக்காக நான் வந்து ஓசூர் வந்தேன். இப்போ ஓசூர்லேயே தான் இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்ச்சு. இப்போ ஃபுல்லாக ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே தான் இருக்கேன், ஓசூர்ல தான் இருக்கேன்.
இங்க ரிலேஷன் கூட தான் இருக்கிறேன். சித்தி சித்தப்பா அவங்க கூட தான் நான் இருக்கிறேன். அடுத்தது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கீ கீ சர்ச்ல இங்க இங்க ஒரு சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்க கீபோர்டு அதெல்லாம் அங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் கீபோர்ட்லாம் தொடவே விட மாட்டாங்க. பெரிய சர்ச் அங்கெல்லாம் பக்கமே விட மாட்டாங்க. ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கொஞ்சம் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸோ அப்பெல்லாம் அப்படியே போயிருந்தோம். ஒரு அண்ணா இருந்தாங்க. அப்படி இப்படின்னு இருந்தோம். ஆனா கீபோர்டு வாசிக்க தெரியாது. சர்ச்லயே சில கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நடந்துச்சு, புரியல. அடுத்தது அவங்களும் பாதியில எதுவுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. அவங்களும் பாதியில போயிட்டாங்க, நாங்களும் செட் ஆகல அப்படின்ட்டு என்னது ஒரே சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. புரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீலே இருக்காது, கத்துக்கிட்ட மாதிரியே இருக்காது. அடுத்த வாரம் பார்த்தாலும் சும்மா அந்த ஃபீல் தான் இருந்துச்சு, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபீலே இல்லை. அதுக்கடுத்து இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது எனக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் தான் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சது. நிறைய காரியங்கள் கீபோர்டு பத்தி கத்துக்கிட்டேன். அந்த தியரிட்டிக்கலா இருக்கட்டும், ப்ராக்டிக்கலா இருக்கட்டும், நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு பை நேச்சுரலாவே எனக்கு வந்து பீட் சென்ஸ் கிடையாது. இப்போ சில பேர் இந்த பாடும் போதே சில பேர் சொல்லிடுவாங்க, இவங்க வந்து 6/8 பாடுறாங்க, 4/4ல பாடுறாங்க, 2/4 அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அது கிடையாது. ஆனா டவுட்டும் கேட்டிருந்தேன் பாஸ்டர் கிட்ட, அவங்களும் அந்த மாதிரி சஜஷன் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதை லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி பாட்டுனா இந்த மாதிரி தபலா பீட் போட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பாட்டுக்கு இங்கிலீஷ் பீட் போட்டா நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கத்துக்கணும். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாஸ்டர். அடுத்தது இப்போ சர்ச்ல இப்போ இங்க இந்த சபையில வந்து ஒரு பீட் எடுத்தா போதும். என்ன கார்டு எது அது கார்டை பொறுத்து பிரச்சனை இல்லை. பாடுறவங்க யாரா இருந்தாலும் என்ன கார்டுல பாடுறாங்க அது எதுவுமே எனக்கு முன்னாடி தெரியறது இல்லை. ஆனா பீட் எடுத்து விட்டோம்னா அவங்க பாடிட்டே போயிடுவாங்க. மற்றபடி என் கூட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்னோட 1 வயசு மூத்தவர், இன்னொரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் பீட் சூப்பரா எடுப்பான். என்ன பாட்டு பண்ணாலும் அந்த பாட்டுக்கு பீட் பக்காவா எடுத்துருவான். ஏற்கனவே சர்ச்ல ஒரு பிரதர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரதர் போயிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ அந்த பையன் தான் போறான். அந்த பையனுக்கு பீட் சென்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். என்ன பாட்டு எடுத்தா பாடினாலும் பீட் எடுத்துரும். ஆனா கார்ட்ஸ் வந்து அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, அவன் கார்ட்ஸ் படிக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க சர்ச்ல. அவன் படிக்கல. ஆனா அவனுக்கு ஃபுல்லாவே பேட் மேலதான் இன்ட்ரெஸ்ட். பீட் எடுக்கிறனால பேட் மேல இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னொரு கீபோர்டு இருந்துச்சு சர்ச்ல. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல சர்ச்ல கொஞ்சம் கார்ட்ஸ் அப்பப்போ லைட்டா கார்ட்ஸ் பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சர்வீஸ் டைம்ல கொஞ்சம் இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்கு. சர்வீஸ் டைம்ல நான் அப்படி கார்ட்ஸ் பிடிக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு அந்த கார்ட்ஸ். அந்த வர்ஷிப் டைம்ல கார்ட்ஸ் மேஜர் மைனர்லாம் மிக்ஸ் பண்ணி பிடிக்கும் போது ரொம்ப ஒரே ஸ்கேல் உள்ள ரிலேட்டிவ் ஃபேமிலி கார்ட்ஸ் பிடிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு அங்க உள்ளவங்க புரியுதா இல்லையா தெரியல. ஆனா எனக்கு முன்னாடி புரியாம இருந்துச்சு. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் போது அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா அதை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இந்த கிளாஸ் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்களை கடைசி காலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டமான தரிசனம். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னா அது உண்மையா பண்றீங்க பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி ஆட்களை இப்ப கடைசி காலத்துல பாக்குறது ரொம்ப ரொம்ப அற்பமா தான் இருக்கு. நீங்க பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னும் நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா நாங்க இன்னும் நல்லா வளர்ந்து உங்களை எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் சார். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே தேங்க்யூ சார். வீழ்ச்சி 2 பேர் சேர்ந்து எல்லாருமே ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக கண்டிப்பாக ஏதோ செய்வோம். ஓகே பிரதர் சாலமன் பிரவீன். சொல்லுங்க. praise the Lord. Sir, I am from Andhra, Pastor. I know Tamil only. I understand, but I can't speak properly. Okay. First of all, how I found your channel means Shadrach and me same section, Pastor. After they are conducting in our church, they are conducting one sister conducting keyboard class, Pastor. After that only that sister tell one song. We are searching for that song only. So accidentally we found your channel. On that channel only, in the description, I found one WhatsApp group link only. So after that I joined. After joined 1 week after only, you announced one message. Next to second batch, we are conducting one keyboard class like that only. So after I joined and I registered my number, everything. After that only I joined here. The keyboard class is very useful to me. If I have any doubt means I ask Shadrach also, because we know Tamil very well.
Actually, I'm a tabla player, Pastor. I know Ah. beats and everything. Okay, okay, fine. I have so much interest to learn in keyboard only. So when I was in Andhra, I don't have proper keyboard. Mainly in our native, mainly focus on kanjar, dolak, and this tango only. All are handmade Yeah, yeah. instruments only. Now I came to here for job purpose. So after that only I trying to learn, but here nobody is able to teach properly. So that's why after I found your channel, I learned so many things. So if you teach any extra professional class also, I would like to join that thing also. Thank you, Pastor. It will very useful to me. If I got any chance to teach means, I will teach just like you, Pastor. Sure. Okay, thank Thank you. you. Yeah, if God's will, sure we'll meet. I have a friend in Telangana, Vijayawada, then the Rajmundry. Actually, I studied in Bangalore Acts Institute, Bible College. So there from Andhra also, from Andhra, Karnataka, some people came. So I have friends in Andhra, Karnataka, and some in North India also. So they also inviting me, please come to one day, we'll plan like that. If God's will, sure we will meet as a guest or as a, when you're traveling as a brother, we'll meet. I also like to meet all of you. Okay, thank you. Brother இன்னொன்னு Ashok. போஸ்டர் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடையில சிஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்களா, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆராதனை என்ன கண்டிப்பா இந்த கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கீபோர்டு நம்ம எதற்காக வாசிக்கணும், வெறும் கீபோர்டு மட்டும் சொல்லி கொடுக்காம சர்ச்ல அது எப்படி வாசிக்கணும், எந்த நேரத்துல வாசிக்கணும், எதற்காக அந்த கீபோர்டு நம்ம கத்துக்கிறோம், அதையும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, குட். பாஸ்டர், உங்க மினிஸ்ட்ரி பேரு எந்த ஊர்ல ஊழியம் பண்ணிருக்கீங்க பாஸ்டர்? நான் இப்போ ஆக்சுவலாக இருக்கிறது திருச்சியில் லால்குடி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறேன். இது வந்து டெம்பரவரி தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்துல திருச்சியில் தான் இன்னொரு இடத்துல ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம். அங்கேருந்து ஆண்டவர் வந்து ஓகே நீங்கள் கிளம்பணுன்னு சொல்லி பேசி 2 பேர்ட்டையும் மனைவிட்டையும் பேசினாலும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து இப்போ அதே போல் அடுத்து எங்கள் ஆண்டவரே சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னனால வி ஆர் வெயிட்டிங். ஓகே, ஸோ காத்துட்ருக்குறோம். அது ஆனால் அந்த காத்துட்ருக்க டைமில் நிறைய விஷயம் ஆண்டவர் என்ன சொல்லுது, ஃப்ரம் த பிகினிங் சர்ச்னா என்ன, இப்போ சொன்ன போல் ஒர்ஷிப் நான் இதெல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசி நாங்கள் ஜெபித்து பரிமாறின விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கனால இப்போதைக்கு திருச்சியில் லால்குடி பகுதியில் இருக்கிறேன். நீங்கள் திருச்சி எப்பயாவது வந்தால் கூட ஃபோன் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணுவோம். அதே போல் நான் எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட உங்களுடைய பகுதிக்கு வந்தால் நம்ம சொல்லுங்கள், மீட் பண்ணோம். நான் இப்போ திருச்சியில் லால்குடி பகுதியில் இருக்கிறேன். சரியா? ஓகே, கண்டிப்பா பாஸ்டர். திருச்சி சைடு வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க. தேங்க்யூ. பிரதர் அசோக் பேசிட்டீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். என் பேரு ஜோஷ்வா. நான் வந்து இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பெங்களூர்ல ஸ்டூடெண்டா படிக்கிறேன். இந்த கீபோர்ட் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து பேசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருந்தேன். யூடியூப்பை பார்த்து நோட்ஸ் போடுறது அது மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகுதான் அது எவ்வளவு டீப்பா நீங்க சொல்லி கொடுத்தது அது எல்லாமே புரிஞ்சுது. எந்தெந்த நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்கேல் ஃபைண்டிங்கு அதெல்லாமே சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அது இந்த கிளாஸ் எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர்யா. இதே மாதிரி நிறைய பேர் பயனுள்ளதா இருக்கிறதுக்கு நாங்க ஜெபம் பண்றோம் பாஸ்டர்யா. ஓகே, தேங்க்யூ, வெல்கம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது வேறு எங்கேயாவது லெசன்ஸோ பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது, இது ஈஸியாக போகுதுன்னா நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டு குரூப் நான் உங்களை ஆட் பண்ணுவேன், கீபோர்ட் கிளாஸ்ன்ற குரூப்பில். ஏன்னா மெயின் குரூப்பில் நிறைய பேர் தேவையில்லாத மெசேஜை போடுறதுனால நான் வந்து ஒன்லி அட்மின் கேன் சென்ட்ன்ற மாதிரி ஆப்ஷனை மாற்றிட்டோம். எனக்கு அது விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் தே மேட் மீ டு டூ திஸ். சில விஷயங்கள் நம்ம நிறைய பேர் வரும்பொழுது சில ரூல்ஸ் வைக்கணும். ஒரு என்ன சொல்கிறது,
சில ரூல்ஸ் வைக்கிறது போல் ஆயிடுது. இல்லாட்டி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கிறது தான் எனக்கும் விருப்பமாக இருந்தது. ஆனால் சில விஷயம் அது போல் நீங்கள் பார்த்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளும் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே சிஸ்டர் ஜீன், உங்கள் பேர், எங்கே எந்த ஊரில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? குட் ஈவினிங் பாஸ்டர். ஹலோ. குட் ஈவினிங், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் தேனியில இருந்து இருக்கேன் பாஸ்டர். சிஎஸ்சி பிலாங்ஸ் டு சிஎஸ்ஐ. நான் ஆல்ரெடி சர்ச்ல ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பிகினர் தான், 2 இயர்ஸா ப்ளே பண்றேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து உங்க கீபோர்ட் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு அந்த லீடு கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். சிஎஸ்ஐல வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஃபுல்லாவே லீடு தான் ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இந்த லாஸ்ட் கொஞ்சம் கிளாஸஸ் வந்து அந்த நோட்டு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நானே இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, குட் குட், கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் இப்போ மோஸ்ட்லி கொஞ்சமாவது கீபோர்ட் தெரிஞ்சவங்க தான் உள்ளே வராங்க. ஏன்னா நோட்ஸுக்காக தேடும் பொழுது அதை போல் தான் உள்ளே வராங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணால் ஃபேஸ்புக்கில் மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு வாய்ப்பாகட்டுண்டு அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஓகே, அதை பார்ப்போம். அதே போல் ஃப்யூச்சரில் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நடக்குமான்னு தெரில. பட் ஆனாலும் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் நம்ம எல்லாருமே, நான் நீங்கள் எல்லாருமே கீபோர்டு வாசிக்கிறவங்க, தபலா வாசிக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த மியூசிக் எடிட் இதெல்லாம் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம்ன்ற ஒரு கற்பனை. இப்போ யாராவது பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 10,000. ஒரு பாட்டுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு மினிமம் சொல்கிறேன், மினிமம் 10,000 ருபீஸ் ஒரு பாட்டுக்கு. இங்கே லோக்கலில் அப்படி வாங்குறாங்க. நான் சொல்கிறது ஹோம் ஸ்டுடியோ, சும்மா வீட்டில் பண்ணுறவங்களே. மேலே நீங்கள் போகிறப்ப இன்னும் அது லேக்ஸ் கூட போகும், அப்படி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு குடும்பமாக நம்ம ஒரு வெப்சைட்டில் யாராவது பாட்டு எழுதுனாங்கன்னா அது ஒருத்தர் டியூன் போடுறது, ஒருத்தர் மியூசிக் பண்ணுறது, அது போல் இப்போ இந்த பாட்டு நம்ம பண்ணுறது போல் எல்லோரும் சேர்ந்து எனர்ஜி பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ பண்ணி கொடுத்து அவங்க அந்த பாடலை பாடி சபையிலையோ மற்ற விஷயத்தில் ஷேர் அவங்க எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ஒரு அந்த ஃபீல் வந்து இருக்கணும். அந்த அதிகால திருச்சபையில் அந்த நான் சொன்ன அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அந்த ஷேரிங் பண்ணுறதோ, தன்னுடைய இது இல்லைன்றது, அந்த ஒரு பண ஆசை இல்லாமல், ஈகோ இல்லாமல். அதில் ஒரு வசனம் இருக்கும், அவங்க அந்த 2ஆம் அதிகாரம், அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தால் நிரப்பப்பட்டாங்க, அந்நிய பாஷையில் பேசினாங்க, பேதுரு பிரசங்கம் வைக்கிறாரு. அந்த அதிகாரம் கடைசியில் முடியும் பொழுது அவங்க கபடி இல்லாத இருதயத்தோடு இருந்தாங்களாம். எப்படி கபடி இல்லாத இருதயம், அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிலாம் யாருப்பா இப்போ இருக்கிறாங்க, கபடி இல்லாத இருதயமா, அப்படி இருந்தாங்களா ஆவின். நிச்சயமாக ஆவி என்ன நிரப்பப்பட்டோம்னா அது எப்படி நம்ம கபடி இருக்க முடியும்? இப்போ நம்ம ஒரு தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு ஆண்டவர் உணர்த்துவா தானே, நீ என்ன மன்னிக்காம, நீ என்ன இப்படி நினைக்கிற, நீ என்ன பொறாமப்படுற, நீ என்ன பெருமையாக இருக்கிற, ஆவியை நமக்கு உணர்த்துவார்ல பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் நிரப்பப்பட்டு வராங்க, கபடி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு வெப்சைட் இருக்கிற மாதிரி நம்மலாம் மியூசிக் பண்ணுற மாதிரி, இப்போ நான் ஒரு பாட்டை நான் நீங்கள் டியூன் பண்ணுறது, யார் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம பண்ணி அந்த வி டோன்ட் ஸ்பீக் அபவுட் மணி ஹியர், நோ ஃபீ ஃபார் ஃபேமிலி, இந்த வார்த்தைலாம் போட்டு பண்ணுற மாதிரி ஒரு கற்பனை வச்சுருக்கிறேன். நடக்குமா நடக்காதே தெரியாது. கர்த்தர் சித்தமானால் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்களேன். அதான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும், நான் பண்ணுவேன். ஸோ மைண்டில் வைக்கிறேன், மேபி ஃபியூச்சரில் இருந்தால் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம், பார்ப்போம். சார் வேறு எதனாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கீபோர்ட் பேட்ச் அந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஒன்று இந்த குரூப்பில் அனுப்புகிறேன், இல்லாட்டினா ப்ரைவேட்டாக கூட நான் அனுப்ப பார்க்குறேன். இல்லாட்டினா ஏன்னா கம்ப்ளீட் பண்ணவங்க வந்தால் தான் நம்ம திரும்ப திடீர்னு ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா புதுசாக ஒரு பிகினர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியாது, நிறைய கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறது புரியும். ஸோ அதனால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். இந்த குரூப் வந்து இருக்கும், ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லை, இந்த சாங் நம்ம முடியல. இந்த மைக் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னென்னா மேல் வாய்ஸுக்கு வந்து இந்த டுப்புன்னு கட் ஆகுது. இப்போ ஆடியோக்கு ஓகே இந்த சில இடத்துல, அதனால் இதில் பாட முடியல. வெளியே போகிறப்போ தான் பாடி எடுக்கணுன்னு இருக்கிறேன், மற்றபடி கொஞ்சம் ட்ராக் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு இந்த சாங். இல்லாட்டி டைம் இருந்தது எனக்கு, வெளியே போய் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இல்லாட்டி வீட்டில் என்ன கண்டிப்பாக இந்த மைக்கிலே பாடி எடுத்துருப்பேன். போன ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா, சாதனை படைக்கும், அதெல்லாம் இதில் தான் பாடினேன். அப்போல்லாம் பெருசாக ஒன்றும் தெரில, அப்புறம் நிறையா யூஸ் பண்ணிவிட்டு இல்லை கீழே போட்டேன் என்னன்னு தெரில. சில இடத்துல இதை டக்குன்னு இல்லை, சில சிப்ளிங்ஸ் வரும்போது
பிரேக் ஆகுது மேல் வாய்ஸுக்கு மட்டும். என்னோடய ஒய்ஃப் பேசுகிறப்ப பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு பெரிய அந்த இருக்காது. மேபி இந்த பாப்பா ஃபில்டர்லாம் மேபி அது போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆடியோ இன்ஜினியரிங் எனக்கு அவ்வளோவா தெரியாது. மியூசிக் ப்ரொடக்ஷன் நான் என்ன பிளான் பண்ணேன்னா கீபோர்ட் கிளாஸு, அப்புறம் மியூசிக் ஷீட், இந்த நொட்டேஷன் குச்சி போட்டு வரைவாங்களே, ஸோ அந்த நொட்டேஷன் வெஸ்டர்ன் ஷீட் மியூசிக்கு, அப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன் இந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, இது 3. ஆடியோ இன்ஜினியரிங்கிறப்ப வந்து எனக்கு சில விஷயம் தெரியும், ஏன்னா சர்ச்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் தெரியும். பட் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஹார்ட்வேரை தெரியணும். வாட் இஸ் உள்ளே என்ன இருக்குது, இது காயிலு, இது வந்து இந்த என்ன சொல்கிறது ஐசியூ, அதெல்லாம் வந்து சொல்லணும். அப்போ தெரியும் எவ்வளோ வாட்ஸ் எவ்வளோ இது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு பேசியாக இருக்கும். ஸோ தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டு முக்கியம் ஒரு கோர்ஸுக்கு. இப்போ ஆடியோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு இருக்குது, ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன், மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தியரிட்டிக்கல் நாலேஜ் அந்த ஹார்ட்வேர் வந்து சுத்தமாக கிடையாது எனக்கு. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், நான் கேட்டேன் இது மாதிரி கிளாஸ் கேட்குறாங்க எடுங்க அப்படின்னு. அவர் யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிறாரு அப்படி இருக்கிறாரு. நான் யோசிச்சேன்னா சரி ஒரு நாள் கிளாஸ் போட்டுட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ கூட விரைவில் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் மியூசிக் ஷீட் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்ஃபார்ம் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன், இந்த குரூப்லேயும் எல்லா குரூப்லேயும் தான் போட போகிறேன். ஆமாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்ச உடனேயே ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஷீட் மியூசிக் ஆரம்பிச்சிடலாம் தான் நான் பிளான் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும், ஆனால் எப்போதுமே நான் பிளான் பண்ணிவிட்டு படாருன்னு செஞ்சிட மாட்டேன். அதில் ஆவியனுடைய தேவ சித்தமும் கூட இருக்கணும். அது 100% எனக்கு அந்த ஃபீல் வரணும். இன்னும் நமக்கு ஆண்டோடைய சித்தம் நடத்துகிறார் அப்படிங்கிறது. அது இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன். அதனால் நான் அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்ச உடனே மியூசிக் ஆரம்பிச்சிடலான்னு கொஞ்சம் நோட்ஸும் கூட எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நல்லாவே ஒன்றும் இருக்குது இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்றது ஆண்டவர் ஒன்றுத்துறாரு. இல்லை இப்போ பண்ணாத அதனாலேயே நான் வந்து அதை தள்ளி போட்டே இருக்கிறேன். ஸோ போயிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணேன், 2 குரூப்பும் இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ மெயின் குரூப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இப்போ உங்களுக்கு கீபோர்ட் கிளாஸ் ஒரு குரூப்பில் போடுவேன் இல்லையா. ஸோ 2லையுமே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த போல் ஷீட் மியூசிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ எப்போ வேணா இருக்கலாம். இப்போ திடீர்னு 1 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் சொன்னால் டப்பங்க கூட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ தான் கீபோர்ட் கிளாஸ் போகுது, இதெல்லாம் பண்ணால் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்ன எனக்கு எப்பவுமே கிடையாது. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னால் அவரை நடத்துவார். அவர் நமக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஐடியாவை கொடுப்பார். இந்த ஃபஸ்ட் பேட்சில் ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு, என்ன பண்ணுறது, எல்லாம் பேர் கொடுக்குறாங்க. நான் எதாவது சொன்னல நான் வந்து ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருந்து வளர்ந்தது, ரொம்ப ஒரு ஆர்டரெல்லாம் பண்ண தெரியாது, ப்ரொஃபஷனலாக பண்ண தெரியாது, டிசிப்ளின் கிடையாது. அப்படி இருக்கிற தான் நிறைய மறந்து விட்டுருவேன். அப்படி இருக்கிற ஆள். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு பேட்சுக்கெல்லாம் பேர் கொடுக்குறாங்க, போன பேட்சில் பேர் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன், தலையை சொரிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் கொடுத்ததுலேருந்து எலியா ரூபன் ஒரு பிரதர் வந்து டக்குன்னு பையன் என்ன பண்ணிட்டேன், அவன் பேர் லிஸ்ட் எடுத்து போட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரில் இந்த மாதிரி நம்பரில் போடுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி 1 2 3 4ன்னு போடுங்க. அப்படி போட்டால் பிரதர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்படி எடுத்துகிட்டு அவன் எக்ஸல் ஷீட்டில் போட்டான். அதை பண்ணால் இதை பண்ண எல்லாமே பண்ணி முடிச்சிட்டான். அப்புறம் அவன் சொன்னான், அண்ணே நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இது பண்ணுறேன், என்ன இது பண்ணுறா அப்படின்ட்டு. அப்புறம் அட்டண்டன்ஸ் போடுறதுலேருந்து அது க்ரியேட் பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகேட் பண்ணுறது எல்லாமே அவன் தான் பண்ணுறான். ஸோ நிறைய விஷயம் சொல்ல ஆண்டவர் நமக்கு அதை அவருடைய சித்தப்படி நம்ம செய்யும்பொழுது நமக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. அதாவது தலைவலி, ஐயோ ரொம்ப ஹெட்டேக்கு பேர்டு ஒன்றும் கிடையாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதுக்கே தாளை கொடுப்பார். அவன் ஃபுல்லாக பார்த்துட்டான். இப்போ இந்த பேட்சில் நான் சொல்கிறேன், என்ன தொடர்ந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த பேட்சிலுமே நிறைய விஷயம் இந்த என்ன சொல்கிறது, அந்த கூகுள் ஃபார்மில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம், அது எல்லாமே ரூபன் கொடுத்த ஐடியா தான். அது ரொம்ப எனக்கு வேலையை குறைச்சிருச்சு. இப்போ இந்த இது மாத்திரம் இல்லை, இப்போ நான் கீபோர்ட் நோட்ஸ் கேட்குறேன் இல்லையா, அவங்க கேட்குற பாட்டுக்கு நோட்ஸ் போடுறேன், அது வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க. நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி, அவங்க நேமை காப்பி பண்ணி, டேட்டை காப்பி பண்ணி, அப்போ தனியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். சில நேரம் எங்கேயாவது வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னா நிறைய சரியாக மிஸ் பண்ணிடுவேன் சில பேர் அனுப்புகிறத. அது ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு, நடாட்டு போயிட்டுருக்கே அப்படின்னு. ஆனால் ரூபன் தான். ஆனால் அதுக்கும் நம்ம சாங் ரெக்வஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க கூகுள் ஃபார்மில் அவங்களே பண்ணிடலாம், நம்ம அதை மட்டும் பார்த்து நோட்ஸ் பண்ணால் போதும் அனுப்புகிறன்றப்ப சரி நல்லா இருக்க ஐடியான்னு பண்ணிடுவோன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையில் பாதி பர்டன் அது வந்து குறைச்சிருச்சு. ஸோ தேவன் நம்ம சில விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது அதுக்கேற்ற ஆட்களையும் வந்து கொடுப்பார். ஸோ கொடுப்பார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீட்டாக வந்து பண்ணிக்குவோம். ஸோ இந்த பேட்சும் அதே போல் சொன்னேன், ஃபஸ்ட் பேட்ச் யாராவது வாலண்டியர் செய்யுங்கன்னு. பிரதர் யூஜின் வந்து அதை அவங்களும் நிறைய வேலையில் பிஸியாக இருந்தாலும் அதை பொறுப்பெடுத்து
கரெக்டாக அந்தந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கொஸ்டின் கேட்குறப்ப ஆன்சர் கூட பண்ணியிருந்தாங்க அவங்கள. ஓகே. ஸோ மற்றவங்களுமே அதே போல் நான் சொல்கிறேன் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாமே தேவன் நமக்கு தந்தது தான் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். தேவன் நமக்கு ஒரு விஷயம் அது வந்து அது இன்னையோட முடிச்சு போகிறதில்ல. கண்டிப்பாக ஆண்டவர் சில விஷயங்கள் தொடர்ந்து நடத்துவார். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருப்போம். ஸோ கிளாஸ் முடிச்சாச்சு. நான் வந்து சர்டிஃபிகேட் அதில் எடுத்து நான் அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இந்த பாட்டு வந்து இந்த வெளியே போய் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால லேட் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிறேன் சாம்பிட்டாக கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகேவா. ஸோ பாட்டு வந்து 4/4 ஏதோ ஒரு 90 அவ்வளோதான். டெம்போ 90 இருக்கும். 4/4 ரிதம் தான். ஸோ அந்த மாதிரி சும்மா நீங்கள் ரிதம் போட்டு வாசிச்சா கூட ஏதாவது நீங்கள் பீஸ் ட்ரை பண்ணி கூட மேட்ச் பண்ண பார்க்கலாம். ட்ரை பண்ண அதுக்காக சொல்கிறேன் சும்மா வாட்சி பார்க்குறது. இல்லை சாங் கேட்குறப்ப அந்த மூடோட கிரியேட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். மியூசிக் ஷீட் ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்வேன். 2 குரூப்லேயும் சொல்வேன். மெயின் குரூப்லேயும் இந்த குரூப்லேயும். ஸோ இதுதான் இந்த விஷயங்கள். வேறு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் இப்போ சொல்லலாம். இல்லை கேட்கணுமா கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேளுங்க. லேட் நம்ம 11 o'clock ஆச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகே. லாஸ்ட் அசைன்மெண்ட் நான் வந்து அப்டேட் பண்ணல. அதையும் நான் பண்ணிடுறேன். 32 அசைன்மெண்ட் தானே. 33 அப்போ அதோட சேர்த்து கடைசியாக சேர்த்து 32. ஓகே. ஆமாம்மா. ஒரு சிலர் அனுப்பியிருந்தீங்க. யூஜின் பார்த்து அனுப்பியிருந்தாங்க. யூஜலின்னு அனுப்பியிருந்தாங்க. இன்னும் கூட 2 பேர் அனுப்பியிருந்தீங்க. அந்த 2 சிறு கண்களுக்கு இன்டர்லூடு அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க. அதே போல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கீபோர்டு விஷயமாக இருந்தாலும் சரி, வேறு விஷயங்கள் இருந்தாலும் சரி, மியூசிக் சம்மந்தமாக எப்போ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இப்போ ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுது, அதனால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பிஸி ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த மாதிரி ரொம்ப பிஸி ஆனாலும் என்ன சொல்கிறது 24 hours நம்ம டெய்லி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் பிஸியாக நம்மளை வச்சுருந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு ஆளை போட்டாவது ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒரு அதுக்கேற்ற ஆளும் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் இந்த மாதிரி ஐடியா இல்லை நோட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பேட்சுக்கு நம்ம அடுத்தடுத்து எடுக்கிறப்ப உங்களுக்கு சிம்பிளாக எடுக்கிறப்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே சில விஷயம்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ போன பேட்சில் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம அழகாக ரவுண்டு போட்டு 1 2 3 4 பிரித்து பார்த்தோம் இல்லையா. போன பேட்ச் அது பண்ணல. போன பேட்ச் எடுக்கிறப்ப தான் இந்த பேட்ச் எடுக்கிறப்ப தான் இப்படி பண்ணால் சிம்பிளாக இருக்குமோ, நிறைய பேருக்கு புரியுமா. அது போல் ஒன்று ஒன்றா ப்ராக்ரஸ் தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறோமோ அதை நான் முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகே. தொடர்ந்து வாசிங்க. இதை செய்தாலும் கர்த்தருடைய நான் மகிமைக்காக செய்யுங்க. உங்களுடைய ஊழியத்துக்காக செபித்துக்கோங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து எப்பொழுதும் செபிக்கிறேன். நான் வந்து எப்போதும் நினைவு கூறுவேன், மறக்க மாட்டேன். ஆண்டவர் கொடுத்த எல்லா நபர்களும் சரி, சில விஷயங்கள் இன்சிடென்ட். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயரை பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட நாங்கள் இந்த 2வது பேட்ச்சு ஒரு 6 மாதங்கள் பல காரியங்களை கற்றுருக்கிறோம். ஆண்டவரே, இது மியூசிக் வந்து ஒரு இவ்வளோ நாளில் இன்னும் நிறையா இருக்குது. நாங்கள் கற்றுறது கையளவு தான். ஆனாலும் ஒரு பேசிக்கான விஷயத்தை நாங்கள் கற்றுருக்கிறோம். தொடர்ந்து இவங்க கற்றுக்கொண்டு இன்னும் வளர்ந்து இவங்க உமக்காக பிரகாசிக்கும்படியாக, உமக்காக ஷைன் பண்ணும்படியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்கள் எடுத்து வணைங்க ஆண்டவரே. நல்ல சுகபலனத்தை அதை நடத்துங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் இடத்துல உங்கள் சாட்சியாக நீங்கள் வையுங்க. அவன் பிரகாசிக்கிறவங்களாக இருக்கட்டும். தகப்பனே, உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. தகப்பனை நடத்துங்க. உங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வருகிற நாட்களும் உங்களுடைய சித்தப்படி நாங்கள் எல்லாவற்றையும் இணைந்து செய்ய கேள்வி செய்யுங்க. நாங்கள் பல திட்டங்கள் எல்லாருமே நாங்கள் பல விஷயங்கள் வைத்திருக்கிறோம். ஆனாலும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என அறிந்திருக்கிறோம். உம்முடைய சித்தம், கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கிளாஸ் முடிஞ்சு பண்ணாலும் நாங்கள் ஒருவர் பேசுகிறது அந்த அன்பு எங்களுக்குள்ளே பெருகட்டும். நாங்கள் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் அதை பரிமாறிக்கிறோம். அதே போல் அது தொடர்ந்து அது பெருகட்டும், அது எங்களுக்குள்ளே வளரட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மற்றவரோடு ஷேர் பண்ண கிருபை செய்யுங்க.
நான் மகிமைக்கு எல்லாரும் கிருபை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த இந்த பேஷன் எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.